நடந்தது என்ன நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். பிஎஸ்என்எல் தொலைபேசி இணைப்புகளை முறைகேடாக பயன்படுத்தினார் அப்பொழுது அந்த துறையின் அமைச்சராக இருந்த தயாநிதி மாறன். அவரை கைது செய்ய சிபிஐ நினைத்தபோது சென்னை உயர்நீதிமன்றம் அவருக்கு ஒரு 6 வார முன்ஜாமீன் அளித்திருந்தது. அந்த முன்ஜாமீனை சென்ற வாரம் சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது. 3 நாட்கள் அவருக்கு அவகாசம் கொடுத்து அந்த 3 நாட்களுக்குள் அவர் சிபிஐயிடம் சரணடைய வேண்டும் என்று சொல்லியிருந்தது சென்னை உயர்நீதிமன்றம். அதை எதிர்த்து உச்சநீதிமன்றம் சென்றார் தயாநிதி மாறன். அங்கே அவருக்கு செப்டம்பர் 14 வரை ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. இந்த ஜாமீன் வழங்கப்படும் போது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்துள்ள கருத்துக்கள் நாட்டில் இப்போது அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. அதில் முக்கியமானது, இவருடைய அதிகார துஷ்பிரயோகம் என்று சொல்கிறீர்கள், அதனால் ஏற்படுகிற நஷ்டம் 1,20,00,000 தானே, அந்த பணத்தை அவர் திருப்பி கட்டிவிடுவார் என்பதுதான் வாதம். ஊழல் செய்யலாம், சிக்கிக்கொண்டால் அந்த ஊழல் பணத்தை திருப்பி செலுத்திவிட்டால் தண்டையிலிருந்து விலகிவிடலாம். ஆனால் ஒரு வித்தியாசமான வழக்கில் 1974 265 லஞ்சம் வாங்கியதற்காக 2014 ஒரு 76 வயது முதியவருக்கு 1.5 ஆண்டு ஜெயில் தண்டனை, 50,000 ரூபாய் அபராதமும் விதித்தது உச்சநீதிமன்றம். இப்படிப்பட்ட சூழலில் இந்த வாதங்கள், உச்சநீதிமன்றம் தெரிவித்த கருத்துக்கள் பல சர்ச்சைகளை எழுப்பி இருக்கிறது. அது குறித்து தான் இப்போது நாம் பேசப் போகிறோம். அது குறித்து பேசுவதற்காக பிஎஸ்என்எல் தொழிற்சங்க தலைவர் மதிவாணன் அவர்கள் வணக்கம். ஓய்வு பெற்ற சிபிஐ அதிகாரி ரகோத்தமன் அவர்கள் வணக்கம். வழக்கறிஞர் அக்னி அவர்கள் வணக்கம். சார், இப்போது 1,20 crore நஷ்டம், அதை மாறன் கட்டிடுறேன்ட்டார். அப்புறம் கேட்கப்பட்டிருக்கிற இன்னொரு கேள்வி, இதுக்கு பில்லு கொடுத்தீங்களா, ரசீது வாங்கினீங்களா என்றெல்லாம் கேள்வி கேட்டிருக்குது. பொதுவாக நீதிமன்றத்தில் வெளிப்படையாக சொன்ன அவர்களுடைய தீர்ப்பின் நோக்கம் இன்னும் இருக்குது. செப்டம்பர் 14 மறுபடியும் ஹியரிங் இருக்குது. அப்போ அவங்க என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியாது. பொதுவாகவே உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஒரு வழக்கு விசாரணை இருக்கும்போது வாதிக்கு ஆதரவாகவோ பிரதிவாதிக்கு ஆதரவாகவோ பேசுவது வழக்கம். நீதி வழங்கப்பட்டால் மட்டும் போராது, நீதி வழங்கப்பட்டது தெரிய வேண்டும் என்பதற்காக பல பெனிஃபிட் ஆஃப் டவுட்டை குற்றம் சாட்டியவர்கள் கொடுப்பதுண்டு. அந்த மாதிரியும் இதை பார்க்கலாம். இதுதான் இறுதி தீர்ப்பு என்றும் எடுத்துக்கொள்ள முடியாது. இந்த அணுகுமுறையை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அதாவது நம்ம நாட்டில் நீதிமன்றங்களை பற்றி ஒரு தவறான புரிதல் இருக்குது. அதே போல் நீதி அரசர்கள் அவர்கள் தவறே செய்ய மாட்டார்கள் என்ற ஒரு புரிதலும் இருக்கிறது. அப்படின்னா எதுக்காக கீழ்கோர்ட்டு, மேல் கோர்ட்டு, அப்பீல் கோர்ட்டுன்னு ஒரு நீதிமன்றத்தில், உதாரணத்துக்கு இந்த வழக்கை எடுத்துக்கங்களேன். சென்னை உயர் நீதிமன்றத்தில் தயாநிதி மாறன் ஜாமீனை ரத்து செய்து தீர்ப்பளித்த நீதியரசர் வைத்தியநாதன் அந்த தீர்ப்பில் சொல்கிறாரு, எத்தனையோ லட்சக்கணக்கான அண்டர் ட்ரையல்ஸ், சிறு சிறு குற்றங்களுக்காக விசாரணை கைதிகளாக ஆண்டு கணக்கிலே இந்தியாவில் பல சிறைச்சாலைகள் இருக்கும்போது இது போன்ற ஒரு மோசடி செய்தவருக்கு ஜாமீன் தருவதற்கு என் மனசாட்சி இடம் தரவில்லை என்று சொல்லியிருக்கிறார். அதே வழக்கில் ஒரு வாரம் கழித்து, ஒரு வாரம் இல்லை 2 நாள் கழித்து இன்னொரு நீதியரசர் உச்ச நீதிமன்றத்தில் என் மனசாட்சி அதிர்ச்சிக்குள்ளாக இருக்குதுன்றாரு. அதனால தான் நீதியே அக்கௌண்டபிலிட்டிக்காக ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட், லோக்கல் கோர்ட், அப்பீல் கோர்ட்னு வச்சுருக்காங்க. அதனால் ஒரு நீதிமன்றத்தில் ஒரு விஷயங்கள் நடந்துட்டுதாலே அது முழுக்க உண்மை, தட் இஸ் த எண்ட் ஆஃப் த மேட்டர் என்பதை நம்ம கருதி கொள்ளக்கூடாது. ரெண்டாவது, ஒரு கம்ப்யூட்டர் கணினி இருக்குது, அது தவறு செய்யாது, உண்மைதான். ஆனால் அதுக்குள்ளே என்ன நீங்கள் போடுறீங்களோ அதை தான் அது வெளியே போடும். டேட்டா என்ன தப்பாக நீங்கள் டேட்டா கொடுத்தீங்கன்னா அது ரிசல்ட்டு தப்பாக தான் தரும். அது இட் இஸ் நாட் த ஃபால்ட் ஆஃப் த கம்ப்யூட்டர். அதுபோல் இந்த வழக்கில் சுப்ரீம் கோர்ட்டுக்கு சரியான முறையான தகவல்கள் தரப்படவில்லை என்பதுதான் என் ஆழமான அந்த கேள்விகளை எல்லாம் பார்த்தா. உதாரணத்துக்கு பாருங்கள், சில கேள்விகளை பார்த்தால் சாதாரண பத்திரிகை படிக்கிறவனு கூட இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்க தோணாது.
அப்போ சுப்ரீம் கோர்ட்டில் என்ன கேட்குறாங்கன்னு சொன்னால் ஒரு கேள்வி பாருங்கள். சுப்ரீம் கோர்ட்டுக்கு முறையான தகவல்களை அரசு வழக்கறிஞர் கொடுக்கலையோ? ஏன்னா அந்த அரசு வழக்கறிஞரை பற்றி எனக்கு ஒரு கருத்து இருக்குது. அவர் ஏற்கனவே சன் குழுமத்துக்கு ஆதரவாக வாதாடி அந்த டிவி சேனல் கேஸில் இது அவங்கள அனுமதிக்கணும்னு பேசினவர். ஸோ அந்த வழக்கறிஞர் எதுக்காக இதில் இவ்வளோ பெரிய அவனை கேட்டிருக்கான் கோர்ட்லேயே, இந்த ஆன்டிசிபேட்டரி பெயிலுக்கு அட்டர்னி ஜெனரல் வரணுமா? இதன் நோக்கம் என்னன்னா, நோக்கம் ஒன்று கேஸை ஸ்ட்ரென்தன் பண்ணதுக்கும் வரலாம், வீக்கெண்ட் பண்ணுறதுக்கும் வரலாம். அதனால் அது பின்னால் பேசுவோம். என்ன கேட்குறாங்கன்னா நீதியரசர்கள், எனக்கு அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதாவது எம்பிக்கள் அதிகாரிகளுக்கெல்லாம் பங்களா அலாட் பண்ணுறாங்க. அவங்க பீரியட் பணி காலம் முடிஞ்ச உடனே அவங்க காலி பண்ணாமல் இருக்கிறதுக்கு அது பேர் ஓவர் ஸ்டேயல் அது இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணிடுவீங்களா? அப்படின்னா த கிராவிட்டி ஆஃப் தி கிரைம், கிராவிட்டி ஆஃப் தி ஃப்ராட் ஹஸ் நாட் பீன் டேக்கன் டு த கோர்ட். இப்போ அதனால் கம்ப்யூட்டரில் டேட்டா போட்டால் தானேங்க அது கம்ப்யூட்டர் சரியான ரிசல்ட் சொல்லும். ஜஸ்டிஸ் தாக்கூர் என்கொயர்ட் why the Attorney General had to appear in a matter concerning an anticipatory bail. ஒரு கேட்குறாரு, ஜாமீன் வழக்கில் எதுக்காக அட்டர்னி ஜெனரல் இறங்கணும் அப்படின்னு கேட்குறாரு. அதே போல் இன்னொன்று என்னென்னா, how did you assess 1 crore loss? 1 கோடி லாஸ்ன்னு நீங்கள் எப்படி அதை கணக்கு போட்டீங்க? யூ சே நோ பில்ஸ் வேர் ரைஸ்டு, பில்லே எடுக்கலைன்றீங்க. அவர் பாவம், அவர் பில் கொடுத்தா கட்டுறதுக்கு ரெடியாக இருக்கார். அதாவது த கிராவிட்டி ஆஃப் த கிரைம், ஒரு எக்ஸ்சேஞ்சை இந்த தேசத்தின் பாதுகாப்புக்கே அச்சுறுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சை நடத்தி இருக்காரு, செயல்படுத்தி இருக்காரு. இது எவ்வளோ பெரிய மோசடி, கிரைமு. இதை சாதாரணமாக பில் கட்டல, பில்லு கிடைக்கல, அவனுக்கு பில்லு கொடுத்தா கட்டிட்டு போகிறான். ஏதோ குவார்ட்டர்ஸ் 2 மாதம் எக்ஸ்ட்ரா இருக்கிறான், அதுக்காக அவனை அரெஸ்ட் பண்ணுறதானா? இப்போ இந்த உச்ச நீதிமன்றத்துக்கு முழுமையான தகவல்கள் முன்வைக்கப்படவில்லையா, அது சரியான வாதம் கொடுக்கப்படவில்லையா என்ற சந்தேகம் எனக்கு இருக்குது. இல்லைன்னா இந்த மாதிரி கேள்விகள்லாம் 8000 கோடி ரூபாய் யூபியில் ஒருத்தன் இருக்கான், அவனை நீங்கள் ஏன் அரெஸ்ட் பண்ணல? அப்படின்னா 8000 கோடி அரெஸ்ட் பண்ணுற வரைக்கும் இங்கே 50 ரூபாய் பிட் பாக்கெட் அடித்தவனை அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தமா? இப்போ நான் நீதியரசர்கள் மீது எனக்கு ரொம்ப மரியாதை உண்டு. ஆனால் இந்த வழக்கில் அவங்க கேட்டிருக்கிற கேள்விகள், எழுப்பியிருக்கிற சந்தேகங்கள்லாம் பார்க்கும்போது எக்கனாமிக் அஃபென்ஸு, இதில் பெயில் ஏன் அலோவ் பண்ணக்கூடாதுன்றாரு. அதாவது இது ஒரு மோசடி, தேச துரோக குற்றம், தேசத்தின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தம். இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேங்க, சிபிஐ ஹஸ் மிசரபிளி ஃபெயில்டு. சார் கோச்சிக்கூடாது, அவருடைய ஹோம் டிபார்ட்மெண்ட் அது. அதாவது 323 இணைப்புன்னு தான் சொன்னாங்க. நாங்கெல்லாம் அதை நம்பி தான் பெரிய போராட்டம்லாம் அடுத்தோம். எப்போ 2007 செப்டம்பரில் சிபிஐ டெப்டி டைரக்டர் ஒரு அறிக்கை கொடுக்குறார். இந்த அறிக்கையில் சொல்கிறாரு 323 இல்லீகல் ஐஎஸ்டிஎன் இணைப்புகள் போட் கிளப்லன்னு. இப்போ பார்த்தா அதுக்கு முன்னாலே ஒரு 341 கோபாலபுரம் வீட்டில் இருந்திருக்கு. அங்கேருந்து தான் இவர் காலி பண்ணி போனார். அது 2004 and 5 இது கண்டுபிடிக்கிற வரைக்கும், ராஜா இதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் இதெல்லாம் செயல்பட்டதுங்க. அப்போ 341 கோபாலபுரத்தில் இருந்ததை சிபிஐக்கு தெரியல, 323 போட் கிளப்ல இருந்து தான் சொல்கிறாங்க. இப்போ 742 62ன்றாங்க. இப்போ இவ்வளவு பாட்டா இன்னைக்கு திரு குருமூர்த்தி ஒரு கட்டுரை படித்தேன் நான். சாதாரணமாக இந்த 742 லைனுக்கு வாடகை கட்டணம் போட்டாலே 200 கோடியை தாண்டுது. அதைத்தான் அவர் கேட்கணும்னு சொல்றார். ஏஜி கேட்க வேண்டிய கேள்விகள்னு ஏஜி கேட்காததின் மர்மம் என்ன, அது ஏன் இதை கேட்கல? ரெண்டாவது, சிபிஐ இத்தனை வருஷம் இழுத்தடிச்சு இப்போ கோர்ட்டில் சில கேள்விகள் கேட்டிருக்காங்க. அது ஏன் நீங்கள் இதுவரை அவரை கைது பண்ணல? தயாநிதி மாறனை ஏன் கைது பண்ணல? அதிகாரிகள் சிஜிஎம் 2 பேர் இவருக்கு துணை போனாங்களே, ஏன் அவங்கள இங்கே கைது பண்ணல? இதெல்லாம் சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் எனக்கு என்னவோ சிபிஐ ஃபெயில் ஆயிடுச்சு. அவங்க சிபிஐ ஃபெயில் ஆயிடுச்சுங்கிறீங்க. ஆனால் தயாநிதி மாறனுடைய தாத்தா கருணாநிதியோ அவர் முற்றுப்புள்ளி வச்சாச்சுன்ட்டாரா? கேஸே முடிஞ்சிடுச்சு. அவர் எப்படி லிங்க் பண்ணுறாரு நீங்கள் பாருங்க. மோடி அவர்கள் இங்கே தமிழக முதல்வரை சந்தித்த பிறகு இத்தனைக்கு நீங்கள் சிபிஐ ஃபெயில்டுங்கிறீங்க. தயாநிதி மாறனுக்கு எதிராக சிபிஐ இவ்வளோ ப்ரெஷர் போடுறதுக்கு காரணமே பிரைம் மினிஸ்டர் அண்ட் சீஃப் மினிஸ்டர் மீட்டிங்கோட முடிச்சு போடுறாரு. இல்லை, அது உண்மை இல்லை. இல்லைன்னா 7வது வருஷம் நடந்த குற்றத்துக்கு 2015 வரைக்கும் குற்றப்பத்திரிக்கை 10 வருஷம் இவங்க ஆட்சியில் இருந்தாங்க, அமைக்க வச்சுட்டாங்க.
அதனால் இவர் சொல்கிறதுல கருணாநிதி சொல்கிறதுல உண்மை இல்லை. அவர் இன்னொன்று சொல்லியிருக்காரு. அதாவது என்னென்னா, இட் ஷுட் பி செட் தட் த கோர்ட் ஹஸ் மோர் ஆர் லெஸ் புட் எ ஃபுல் ஸ்டாப். அதாவது முற்றுப்புள்ளியை வச்சிடுச்சா. இது ஹியரிங் நடந்துட்டு இருக்குது. 14ஆம் தேதி வரைக்கும் தான். இதே கோர்ட் என்ன சொல்லியிருக்கு தெரியுங்களா? அதை நம்ம நிச்சயமாக தெரிஞ்சுக்கணும். சில கேள்விகள் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, நோபடி ஷுட் கெட் அவே வித் சச் எ கிரைம் இஃப் ப்ரூவ்ட். இந்த மாதிரி ஒரு குற்றம் நிரூபிக்கப்பட்டால் யாரும் தப்பிக்க முடியாது. அதே போல், ஹாவ் யூ அரஸ்டட் த பிஎஸ்என்எல் அஃபீஷியல்ஸ் ஹூ அக்ரி டு கம்ப்ளை வித் தி இல்லீகல். சட்டவிரோதமாக அமைச்சரின் உத்தரவுக்கு பணிஞ்சு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்களே, அந்த அதிகாரிகளை நீங்கள் கைது பண்ணிட்டீங்களா, ஏன் கைது பண்ணல அப்படின்ட்டு கடைசியாக அவங்க சொல்கிறாங்க. தப்பாக தங்கள் வாதங்கள் புரிந்து கொள்ளக்கூடாது, ரொம்ப முன்ஜாக்கிரதையாக. we are not saying it is all right for a minister to indulge in such activities. இந்த மாதிரி வேலைகள் முறைகேடுகளில் ஈடுபடுவது ஒரு அமைச்சருக்கு அழகல்ல, அது சரியல்லன்னு கோர்ட் பதிவு பண்ணியிருக்கு. சார், இப்போ அவர் சொன்னார் சிபிஐ அணுகுமுறை இதில் சரியாக இல்லைங்கிறார். இதே அட்டார்னி ஜெனரல் தான் அவர்களுக்கு லைசன்ஸ் வழங்கலாம்னு கொடுத்தார். அண்டு இந்த நமக்கு ரிப்போர்ட் ஆகியிருக்கிற இந்த ஹியரிங்கை பார்க்கும்போது சிபிஐஸ் டிஃபென்ஸ் வாஸ் வெரி வீக்குன்னு தெரியுது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதை? சிபிஐ டிஃபென்ஸ்ன்றதை விட ஒரு குற்றம் நடந்திருக்கு. அது ஒரு குற்றம் நடந்ததா இல்லையா தான் மெயின். இந்த டிரான்சாக்ஷன் வந்து வெதர் இட் கம்ஸ் அண்டர் த கிரைம் ஆர் அட்ஜுடிகேஷன் ப்ரொசீடிங்ஸ். நீங்கள் டெலிஃபோன் பில் கட்டினீங்கன்னா உங்களுக்கு ஒரு அட்ஜுடிகேஷன் ப்ரொசீடிங்ஸு அப்பீலேட் ட்ரைபுனலில் அங்கே போவீங்க. இது ஜாஸ்தி வந்துவிடுது அப்படின்னுட்டு கட்டிடுவீங்க. அது குற்ற உணர்வு இல்லாத ஒரு சம்மந்தப்பட்டது. ஆனால் இந்த கேஸை பொறுத்தவரையில் இது வந்து கிட்டத்தட்ட அவர் நண்பர் சொல்கிறாப்புல 2007 கோபாலபுரத்தில் செமினார் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 43 லைன் வந்து போட் கிளப்பில் கொடுத்துருக்காங்க அப்படின்றாங்க. இது வந்து இந்த ஆல் டெலிஃபோன்ஸ் ஆர் இந்த நேம் ஆஃப் சிஜிஎம். இட் இஸ் நாட் இந்த நேம் ஆஃப் மாறன் ஆர் மினிஸ்டர் ஃபார் கம்யூனிகேஷன். அது கோபாலபுரம் அட்ரஸ் எல்லாம் கிடையாது. இட் இஸ் ஆல் இந்த நேம். அஃபீஷியல் ரெக்கார்டை பார்த்தீங்கன்னா இந்த டெலிஃபோன்ஸ் பூராவும் சிஜிஎம் பேரில் தான் இருக்குது. ஆகவே முதல் குற்றவாளி என்னை பொறுத்தவரையில் சிஜிஎம். அவர் தான் அவருடைய பவரை மிஸ்யூஸ் பண்ணி இந்த 343 கனெக்ஷனும் 721 கனெக்ஷனும் டோட்டலாக நம்பர் சொல்கிறாப்புல அந்த ஒரு மினிஸ்டருக்கு கொடுக்குறாரு. அப்படி கொடுக்கும்பொழுது ஒரு வாதத்துக்கு எடுத்துக்கலாம், அவர் மினிஸ்டரு, அவர்னால அவர் வீட்டுக்கு நாங்கள் டெம்பரரியாக கூட கொடுக்கறதுக்கு எங்களுக்கு ப்ரொவிஷன் இருக்குது அப்படின்னா, அதாவது எங்களை பொறுத்தவரையில் நான் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண கேஸில் ஒரு மினிஸ்டர் ஆனப்பட்டது யூனியன் டெலிகாம் மினிஸ்டர். இவர் தமிழ்நாடு டெலிகாம் மினிஸ்டர் கிடையாது. ஆகவே யூனியன் டெலிகாம் மினிஸ்டருக்கு அங்கே அஃபிஷியல் பங்களா இருக்குது, அஃபிஷியல் ரெசிடென்ஸ் இருக்குது. இதே 750 கனெக்ஷன் அங்கே கொடுத்துருக்காங்களான்னுட்டு இதே பிஎஸ்என்எல் தலைவர் தான் சொல்லணும். புரியுதுங்களா? அங்கே எங்கே ஒரு ஆக்ஷன் நடக்குதோ அங்கே எங்கே அவர் வேலை செய்யணுமோ டெல்லி, அங்கே டெல்லியிலே அவருக்கு தேவையில்லை அவ்வளோ கனெக்ஷன். ஆனால் மெட்ராஸுக்கு கொடுக்க வேண்டிய நோக்கம் என்ன? அது ரெண்டாவது நான் சொல்கிறேன். ஆகவே இவ்வளவு ஒரு இது பண்ணும்போது அந்த ஃபைலில் ஒரு ஜிஎம் ஆப்ரேஷன் எழுதுறாரு. இந்த 3 பேருக்கு தான் நம்ம தெரியணும், சிஜிஎம், ஜிஎம், டிஜிஎம் ஆப்ரேஷனுக்கு தான் இந்த எக்ஸ்சேஞ்சு போட் கிளப்பில் இருக்கிறது ஆப்ரேட் பண்ணுறது தெரியணும் அப்படின்றார். இதுலேருந்தே தெரியுது இது ஒரு ரகசியமாக நடத்தப்பட்ட ஒரு குற்றம். அப்புறம் மேலே இது ஃபர்தராக இந்த குற்றம் அக்ரவேட் ஆகிறது காரணம் கிராவிட்டினார் நண்பர். இந்த கிராவிட்டி என்னன்னா, அவருடைய வீட்டில் வைத்து அவருடைய அஃபிஷியலுக்கு யூஸ் பண்ணியிருந்தா கூட சரி, மக்களுக்கு சேவை பண்ணாருன்னு சொல்லலாம். ஆனால் ஒரு கமர்ஷியல் ஆர்கனைசேஷனுக்கு போயிட்டு போட் கிளப்ல இருந்து அண்ணா அறிவாலயத்துக்கு வரையும் ஒரு கேபிளை போட்டு அதை வந்து லூப் பண்ணி அதே இதை 323 லைனும் யூஸ் பண்ணுறாங்க. இதுதான் கோபாலாபுரத்தில் இருக்கிற லைனை யூஸ் பண்ணாங்களா இல்லையான்னு சிபிஐ கண்டுபிடிக்கணும். அவர் நண்பர் சொல்கிறாப்புல. ஆனால் 323 லைன் அங்கே போயிருக்குது அப்படின்றதான் குற்றச்சாட்டு. 2007 இவர் தான் சொல்லியிருக்கிறார். ஆகவே மொத்த யூஸுமே வந்து இங்கே கமர்ஷியல் பர்பஸுக்கோசரம் டைவெர்ட் பண்ணியிருக்கு. ஆகவே இது அவுட்ரைட் இட் இஸ் 13(1)D ஆஃப் ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட். இதில் வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது. குற்றம் அது சீரியஸான குற்றம். கிட்டத்தட்ட அது எவ்வளோ கோடின்றது அசஸ் பண்ணுறது வேற. கோடியாக இருக்கலாம், இல்லை 100 கோடியாக இருக்கலாம், 500 கோடியாக இருக்கலாம். நம்ம வந்து குற்றம் நடந்திருக்கிறான்னு தான் பார்க்கணும் ஃபர்ஸ்ட். அந்த குற்றம் இதை வந்து ஒரு மினிஸ்டராகப்பட்டவர் தனக்கு கொடுத்த வசதிகளை, தனக்கு தேவையில்லாத ஒரு வசதிகளை கிரியேட் பண்ணி வச்சுட்டு அதை வந்து ஒரு கமர்ஷியல் ஆர்கனைசேஷன் கொடுக்குறாருன்னா, இதை விட ஒரு மினிஸ்டருக்கு ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்ன்றதுக்கு ஒரு டெஃபினிஷன் தேவை கிடையாது. இரண்டாவதாக அந்த அஃபிஷியல்ஸும் கான்ஸ்பிரசி சேர்ந்தவர்கள் தான் அப்படின்னுட்டு வருகிறார்கள். ஆகவே
நீங்கள் வந்து இந்த வழக்கில் வந்து சிபிஐ ஆகப்பட்டது கேஸை ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஆனால் முதல்லாம் வந்து 1970 வரைக்கும் எந்த விதமான பொலிட்டிக்கல் இன்வால்வ்டு கேசஸ்லாம் யாரும் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் 1977 இருந்து தான் பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி அரெஸ்ட் பண்ணணும்ட்டு அப்புறம் இருந்த சரண் சிங் கொண்டு வந்தார். ஆகவே இந்த பொலிட்டீஷியன் மாத்திரம் ஏன் அவங்களெல்லாம் தப்பு செய்தால் பெரிய கிரைம் செய்தால் அவங்கள அரெஸ்ட் பண்ணக்கூடாது, இவர் சொல்கிறாப்புல 50 ரூபா பிக் பாக்கெட் அடித்தவனை தான் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு சட்டம் இருக்குதா அப்படின்னு சொல்லி சட்டத்தை உபயோகப்படுத்துங்க. சட்டம்ன்றது எல்லாத்துக்கும் ஒன்று தான். இதுக்கு வந்து பிரைம் மினிஸ்டராக இருக்கிற கம்யூனிகேஷன் மினிஸ்டராக இருக்கிற தொட்டு கிடையாது. அப்படின்ற 1977 ஆரம்பித்ததிலிருந்து தான் இந்த சிபிஐ ஆகப்பட்டது பொலிட்டீஷியன்ஸ் இன்வால்வ்டு இந்த கிரைமில் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு ஆரம்பித்தாங்க. அப்படி ஆரம்பிக்கும் போது 2013 இந்த கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க இந்த சிபிஐ. இதில் நான் ஒன்றும் சொல்ல வேண்டியது என்னன்னா, இதே சுப்ரீம் கோர்ட் இப்போ நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டை பற்றி ஒரு கமெண்ட்டை பற்றி பேசுனீங்க. இது சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன் பண்ணது. இது சுப்ரீம் கோர்ட் 2012 சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷனால சிபிஐ ஆகப்பட்டது ரிஜிஸ்டர் பண்ணது. இது வந்து பொலிட்டிக்கல் வெண்டாட்டாவோ அல்லது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோ அப்போசிஷன் பார்ட்டியோ இதை பார்லிமெண்ட்ல கிளப்பி இதை வந்து ஒரு 2G கேஸ் மாதிரி ஆக்கினது கிடையாது. சிஏஜி ரிப்போர்ட் கொடுத்தது கிடையாது. ஒரு தனி யூனியன் லீடராக இவர் நண்பர் அந்த 2007 கிளப்பினதை அதை நியூஸ் பேப்பரில் பப்ளிஷ் பண்ணி அது பப்ளிக் லிட்டிகேஷன் ஆகி சுப்ரீம் கோர்ட்டப்பட்டது. ஏன் நீங்கள் இந்த கேஸை ரிஜிஸ்டர் பண்ணாமல் இருக்கீங்க, இது ஒரு சீரியஸான கிரைம் ஆச்சு அப்படின்ட்டு இதே சுப்ரீம் கோர்ட்டு தான் சொன்னுச்சு. அப்பேற்பட்ட சுப்ரீம் கோர்ட்டு பண்ண 2012 கேஸை ரிஜிஸ்டர் பண்ணி 2014 வரைக்கும் பண்ண முடியாது. காரணம் என்னவென்றால் UPA 2 அதில் வந்து DMK இஸ் அ பார்ட்டி, ஒரு கோயலிஷன் பார்ட்டி. அவர் மன்மோகன் சொல்கிறாப்புல கோயலிஷன் தர்மா இருக்கிற வரைக்கும் எல்லா கரப்ஷனும் நான் ஒத்து தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டார் பார்லிமெண்ட்டில். நம்ம இன்னும் பெருசாக பேச வேண்டியதில்லை. ஆனால் 2014 அப்புறம் தான் இந்த சிபிஐ ஆகப்பட்டது அதை எடுக்க ஆரம்பிக்குது. இன்னொன்று சொல்லப்போனால் சிபிஐ ரொம்ப ஃபெயிலியர் ஆகிடுதுன்னு சொல்கிறது காரணம் என்னென்னா, அந்த முன்னால் இருந்த சிபிஐ டைரக்டர் மேலே இப்போ ஒரு என்கொயரி ஆரம்பிச்சிட்டாங்க, ரஞ்சித் சின்ஹா. ஆகவே சிபிஐ செயல்பாடுன்றது தவறான வழியிலும் செல்றதுக்கு சான்சஸ் இப்போ நிறைய இருக்குது. ஆகவே இப்பொழுது வந்து ஒரு குற்றவாளியை விசாரணை பண்ணும்போது நாங்கள் எதுக்கு விசாரணை கூப்பிடுறோம்? இல்லை மாமா மச்சான் பேசுறதுக்கு கூப்பிடுறோமா, இல்லை உங்களுக்கு என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு கூப்பிடுறோம்? உங்களுக்கு வேண்டிய குற்றம் நடந்தது என்ன? ஏன் இங்கே நீங்கள் மினிஸ்டராக இருந்துக்கிட்டு நீங்கள் இந்த இத்தனை லைன் உங்கள் வீட்டில் வாங்கி வச்சுருக்கிறீங்க, இதை ஏன் இங்கே இருந்துட்டு நீங்கள் சன் டிவி கொடுத்தீங்கன்னு கேட்குற வேண்டிய கேள்வி எங்களுக்கு இருக்குது. ஒரு இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் ஆகப்பட்டது கலெக்ட் பண்ணுற எவிடன்ஸை வச்சுக்கிட்டு என்கவுண்டர் பண்ணணும் வித் அக்யூஸ்டு. குற்றவாளிகளை வந்து நீங்கள்லாம் என்ன பதில் சொல்கிறீங்கன்னு கேட்கணும். அதுக்கு வந்து அவர் ரீசனபிள் பதில் சொல்கிறாரா, எப்படிப்பட்ட பதில் சொல்கிறாருன்றதுக்கு தான் இன்ட்ராகேஷன். இல்லை எனக்கு ஒரு டவுட் இருக்குது சார். அது நீங்கள் எப்படி ஒரு வழக்கை எப்படி அணுகிறீங்கன்ற தெரிந்து கொள்வதற்காக. இப்போ தயாநிதி மாறன் உங்கள் சிபிஐ அலுவலகத்துக்கு போனார், பல மணி நேரம் விசாரணை நடந்தது, அந்த விசாரணை திருப்தி இல்லை. அதுக்கப்புறம் தான் இப்போது ஹைகோர்ட்டுக்கு போய் எங்களுக்கு சிபிஐ கஸ்டடியில் வேணும்னு. நீங்கள் உங்கள் ஆஃபீஸுக்கு வச்சு விசாரிப்பதற்கும் உங்கள் கஸ்டடியில் எடுத்து விசாரிப்பதற்கும் என்ன வித்தியாசம்? எந்த விதமான வித்தியாசம் கிடையாது. ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, இப்போ ஆஃபீஸில் கூப்பிட்டு காலையில் 11 மணிக்கு கூப்பிடுவோம், 6 மணி வரைக்கும் உட்கார வச்சு விசாரணை பண்ணுவோம். 6 மணிக்கு மேற்பட்டு நீ போயிட்டு வாங்க, மறுநாள் வாங்க அப்படின்னும். ஆனால் போலீஸ் கஸ்டடி எடுத்தால் அரெஸ்ட்டுன்னு பண்ணி என்றால் அவர் 24 மணி நேரமும் அந்த சிபிஐ ஆஃபீஸில் தான் இருக்கணும். அது எத்தனை நாள் போலீஸ் கஸ்டடி நீதிமன்றம் கொடுக்கிறதோ அத்தனை நாள் அவர் சிபிஐ ஆஃபீஸில் தான் இருக்கணும். இப்போ இருக்கிற புது சிபிஐ ஆஃபீஸில் ஒரு பெரிய லாக்கப்பே இருக்குது, ஒரு 10-15 லாக்கப்பே புதுசாக கட்டி வச்சிருக்காங்க. நல்ல ஏசி ரூமோட என்டையர் ரூமே ஏசி, என்டையர் பில்டிங்கே ஏசி. அதனால அதுவும் ஏசி தான். முதல்லாம் வந்து நாங்கள் அதை போல் சிபிஐ ஆஃபீஸ்லாம் எந்த சிபிஐ ஆஃபீஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா லாக்கப் இருக்காது. நாங்கள் லோக்கல் போலீஸில் தான் கொண்டு வச்சுருப்போம், மறுநாள் காலையில் அழைச்சிட்டு விடுவோம். இப்பொழுது வசதியாக சிபிஐ ஆஃபீஸில் இருக்குது. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன பொறுத்தவரையில் இங்கே சிபிஐ ஆஃபீஸுக்கு போலீஸ் கஸ்டடியிலே நான் இருந்துடுறேன் சார், இவ்வளோ வசதியாக இருக்குது, ஜுடிஷியல் கஸ்டடி அனுப்பாதீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா ஜுடிஷியல் கஸ்டடி போனான்னு வச்சுங்க, அங்கே திஹார் ஜெயிலில் உங்களுக்கு தெரியும் ஏற்பட்ட ட்ரீட்மெண்ட்டுன்னு. சரி, இப்போ இந்த சிபிஐ ஜெயிலெலாம் இவ்வளோ வசதியாக இருக்கும்பொழுது, ஏசியெல்லாம் வச்சுருக்கும்போது, ஏன் இந்த தயாநிதி மாறன் பேசாமல் சட்டத்துக்கு பணிஞ்சிட்டு போகிறேன், ஒரு பப்ளிக் சர்வெண்ட் அவர், பொது வாழ்க்கையில் இருக்கிற நான் பாட்டு பேசாமல் அங்கே தானே வரணும், நாங்கள் ஏசியில் உட்காந்து உங்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்கிறேன்னு போகலாமே, ஏன் அவர் பயப்படுகிறார்? அதுக்கு தான் இதுதான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். இதே மிஸ்ஸஸ் காந்தியை நாங்கள் அரெஸ்ட் பண்ணும்போது ஒரு கரப்ஷன் 13 ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டில் தான் அரெஸ்ட் பண்ண போனோம். ஆனால் இதே வந்து நீங்கள் எமர்ஜென்சியை போட்டால் அதனால் அரெஸ்ட் பண்ண போகிறான்னு சொல்லியிருந்தாங்கன்னா அந்த ஒரு பொலிட்டிக்கலாக போகணும். ஆனால் ஒரு கரப்ஷன் சார்ஜாக ஒரு பொலிட்டீஷியனை நீங்கள் போய் கந்த வச்சா, எந்த பொலிட்டீஷியனாக இருந்தால் கூட அவர்கள் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு பயப்படுவார்கள். இல்லை, இப்போது உங்கள் இன்ட்ராகேஷன் மெத்தட்
கஸ்டடிக்கு போய்விட்டால் சிபிஐயோடைய இன்ட்ராகேஷன் மெத்தட்ஸ் வேறு வகையால் இருக்கும். அதில் சைக்கலாஜிக்கல் ப்ரெஷர் இருக்கலாம், ஒரு மென்டல் ட்ரௌமாவை ஏற்படுத்தக்கூடிய இன்ட்ராகேஷனாக இருக்கும்னு பயப்படுறாரா? அதாவது அது பயப்படுறதுன்றது ஒன்று. அது முதல்ல ஒருத்தர் வந்து சிபிஐனுடைய கஸ்டடியில் போகணும், போலீஸ் கஸ்டடியில் போயிட்டாலே அவருக்கு ஒரு விதமான நீங்கள் சொல்கிற மென்டல் டிப்ரெஷன் இருக்கத்தான் செய்யும். ஆகவே என்னை பொறுத்தவரையில் அந்த குற்றத்தை சாட்டப்பட்டு அந்த சிபிஐக்கு போனாலே ஒரு பொலிட்டிஷியனுக்கு ஒரு பிளாக் மார்க் ஆகிடுது. இப்போ நாங்கள் வந்து குற்றச்சாட்டம் இல்லை, இப்போ ரீசெண்டாக எலெக்ஷன் சேஞ்ச் பண்ணிட்டு நீங்கள் கன்விக்ஷன் ஆனாலே அடுத்தாப்புல நிற்க முடியாது, ரெப்ரசன்டேஷன் ஆக்ட் பண்ண பிறகு நிற்க முடியாது. இல்லை உங்களுடைய வாழ்க்கையே ஒரு பொலிட்டிக்கல் கேரியரே க்ளோஸ் ஆகிடுது. ஒரு குற்றத்தில் ஈடுபட்டு அந்த குற்றம் அதில் தண்டனை பெற்று விட்டால் அது இது வந்து இப்போ என்னை பொறுத்த வரையில் இது ஓப்பன் அண்ட் ஷட் கேஸ். இதுக்கு வந்து ஒன்று அமெரிக்காவில் போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ண வேண்டியில்லை, இல்லை துபாயில் போய் யாரையும் பிடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லாம் நடந்தது புறமும் கோபாலபுரம், போட் கிளப்பு, அண்ணா அறிவாலயம், இந்த 3 இடத்துல தான் நடந்திருக்குது. மாறனை பொறுத்தவரையில் அவர் செய்த குற்றம் என்னன்னா இந்த 3 இடத்துல தான் நடந்திருக்குது. ஆகவே இல்ல அப்படி சொல்லிட முடியாது. நாங்க தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். சன் டிவி வந்து 3-4 ஸ்டேட்ல இருக்கு. சன் டிவி கொடுத்த பிறகு அவன் ஆல் ஓவர் வேர்ல்டுல பிராட்காஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். பிஎஸ்என்எல் இணைப்புகள் இந்தியா பூரா இருக்கு. நீங்க நல்லா கேள்வி கேட்டீங்க, மத்திய அமைச்சராக இருக்கிறவருக்கு டெல்லியில 250 லைன் கொடுத்தாங்களான்னா இல்ல. நான் அப்பயே சொன்ன குறுக்கிட்டு இங்க எது கொடுத்தாங்கன்னா இது வந்து சன் டிவி அவருடைய சகோதரருக்கு நிறுவனத்துக்கு பயன்பாட்டுக்காக இல்ல. அது அப்படி பார்க்கும்போது ஆந்திரால டிவி இருக்கு சன் குழுமத்துக்கு, கேரளால இருக்கு, அதே போல கர்நாடகால இருக்குது. இவர் மத்திய அமைச்சர், இவர் ஒன்னும் சென்னைக்கோ தமிழ்நாட்டுக்கோ அமைச்சர் நீங்க சொன்ன மாதிரி சொல்றேன் நான். அதனால தென்னிந்தியா பூராவும் பண்ணிருக்காங்க. இன்னும் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் வந்துன்னு வச்சுங்க, அதாவது குற்றம் எங்க நடந்ததுன்னு குற்றம் பிளேஸை நாங்க முதல்ல ஜூரிஸ்டிக்ஷனை டிசைட் பண்ணணும். அதே வந்து நீங்கள் 323 லைனை நீங்கள் வந்து பிஎஸ்என்எலுக்கு பே பண்ணி வாங்கியிருந்தால் எத்தனை கோடி நீங்கள் கட்டியிருக்கணும் வருஷம். அதாவது கட்டாமலே அதை ஒரு கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறது தான் ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டில் மேஜர் அஃபென்சஸ். இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அடிக்கடி மதிவாணன் சொல்லுவதை போல 2009 நாடாளுமன்ற தேர்தலின் போது மத்திய சென்னையில் தமிழக முதல்வர் திமுக வேட்பாளர் என்ற தயாநிதி மாறனுக்கு எதிராக முதலில் வைத்த இந்த குற்றச்சாட்டிற்கு பிறகுதான் இந்த எலும்பு கூடுகள் பூதமும் வெளியே வந்தது, எலும்பு கூடுகள் வெளியே சிதற ஆரம்பித்தது. சார், இப்போ உச்சநீதிமன்றம் ஒரு கேள்வி கேட்டிருக்கு, ஏன் இந்த பிஎஸ்என்எல் அதிகாரிகளை கைது செய்யவில்லை? தயாநிதி மாறன் மீது கைது பண்ணுறோன்னா அது ஒரு அரசியல் பழிவாங்கும் நோக்கமா அப்படின்னு கேட்டிருக்கு. நீங்கள் எங்கிட்ட கத்தி கேட்குறீங்க, நான் உங்கள்கிட்ட கொடுக்குறேன், நீங்கள் காய்கறி நறுப்புன்றது தான் நினைத்து நான் கொடுக்குறேன், நீங்கள் அதை எடுத்து போய் கழுத்தை அறுப்பீங்கன்றது தெரியாது. டோட்டல் மிஸ்யூஸ் பண்ணியிருக்கிறது. ஒரு காமன் மேனுக்கு ஜிஎம்ஓ டிஜிஎம்ஓ 600 லைனு 700 லைன்னு கொடுக்க முடியாது. முதலில் அவர் அமைச்சராக இருந்து அந்த அதிகாரிகளை மிரட்டி இணைப்பை வாங்கி வைத்து கொண்டிருக்கிறார். அந்த இணைப்பு இருப்பதே அவர்களுடைய கணினியில் கூட இல்லை. இப்போ தயாநிதி மாறனை அரசியல் பழிவாங்கும் நோக்கத்திற்காக கைது செய்கிறார்களா, ஏன் இந்த அதிகாரிகள் விட்டுவிட்டார் என்று கேட்கிறார்களே, இதில் இருக்கிற சட்ட விவரங்களை எனக்கு சொல்லுங்கள். தொலைத்தொடர்பு வந்து ஒரு தனக்கு தேவைப்படுவதற்கு அளவுக்கு அதிகமான ஒரு இணைப்புகளை நீங்கள் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா ஒரு விஷயம், அந்த இணைப்புகளால் யாருக்கு லாபம் என்று பார்க்கணும். நாட்டுக்கு உழைப்பதற்கா அல்லது தன் வீட்டிற்காக அது இணைப்பா? ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் முதல்ல சொல்லுகிற போதே என்ன சொன்னீங்கன்னா, உங்களுடைய பெயரில் அந்த இணைப்புகளை வாங்கியிருப்பீர்களே ஆனால் நீங்கள் உத்தமர்கள், நிரபராதிகள், நியாயவான்கள். ஆனால் இது சிஜிஎம் பேரில் வாங்கியிருக்கிறீங்களே, அப்போ நாளைக்கு தப்பு நடக்கப் போவது உண்மை. அப்படி ஒருவேளை நடந்தால் இதனுடைய மேலதிகாரி தான் இதற்கு பொறுப்பாக்கப்படுவார்கள் என்பதை முன்கூட்டியே, இட்ஸ் a pre-planned offense. ஒன்று, சட்டம் என்று வருகிற போது ஒரு சட்டத்தில் குற்ற எண்ணமும் குற்ற செயலும் ஒருங்கே இணைந்தால் அங்கு குற்றம் நடந்திருக்கிறது என்றுதானே பொருள். ஒன்று. ஆக இங்கு நெக்ஸஸ் மென்சிரியா என்று பார்த்தால் உங்கள் பெயரில் அந்த இணைப்புகள் இல்லை. ஒன்றா இரண்டா வந்து கொண்டே இருக்கின்றது. இந்த கருணாநிதி அவர்களுடைய பேரப்பிள்ளைகள் வரைக்கும்
அவங்கள தோண்ட தோண்ட ஊழல் தானே வந்துட்டு இருக்கு. ஆக தாய் 8 அடி என்றால் குட்டி 16 அடி. சர்க்காரியா ஊழலில் அவர்கள் சொன்னது சயின்டிபிக் ஊழல். தயாநிதி மாறன் அவர்கள் பண்ணியது எப்படின்னா தொலைத்தொடர்புல ஊழல். அது கம்ப்யூட்டர்லே தெரியலன்னு சொல்லி சொன்னீங்க. அப்ப கம்ப்யூட்டர்லே தெரியாத அளவுக்கு அவர்கள் என்ன வேலை அங்க செய்திருக்கிறார்கள்? ஒன்று. மூன்றாவது, இப்படி நம்ம ரகோத்தமன் சார் அவங்க சொன்னது மாதிரி, நீ இந்த குற்றத்தை ஒரு தடவை நிரூபிக்கப்பட்டால் உன்னுடைய பொலிட்டிக்கல் கேரியர் வில் லாஸ். அதுக்காகத்தான் குற்றம் நடந்திருக்கின்றதை ஒத்துக்கிட்டு நான் 1,20,00,000 ரூபாயை கட்டுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். அப்படி என்றால் நீங்கள் குற்றவாளியா? நீங்கள் நிரபராதி என்று நிரூபிக்கப்பட வேண்டும் என்று என்றால் கடைசி வரை செல்லுங்கள். இதே உச்ச நீதிமன்றம் வரை உங்களுடைய ட்ரையல் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் எடுத்துட்டு அங்கு போங்கன்ற. ஆனால் அதற்கு நீங்கள் தயாராக இல்லை. ஒன்று, இது அவர்களுடைய தனிப்பட்ட பார்வை. ஆனால் நீதிமன்றத்தின் பார்வை என்று பார்க்கப்படுகிற போது நம்ம எப்படி பார்க்கணும்னா, நீதிபதி என்று சொன்னால் நம்முடைய சங்க காலத்தில் சிலப்பதிகாரத்தில் கூட இஸ் a plain minded person. சிலப்பதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கண்ணகி காலத்தில் எழுதப்பட்ட அதில் சொல்லியிருக்கு ஜட்ஜ் இஸ் a plain minded person. அதற்குத்தான் வெள்ளைக்காரன் இந்தியாவை ஆண்டபோது நம்முடைய சென்னை உயர்நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி அவர்கள் இன்றைக்கும் அமர்கிறார்களே, சஞ்சய் கிஷன் கவுல், அவருடைய தலைக்கு பின்னால் ஒரு படம் இருக்கும். அந்த படம் இது ஆந்தை. அந்த ஆந்தை நீதிமன்றம் பகலில் தான் நடக்கும். ஆக பகலில் ஆந்தைக்கு கண் தெரியாது. ஆக நீதிபதி அவர்களும் எதிரே வாதாடுகின்றவர்கள் வழக்கறிஞராக இருந்தாலும் பெட்டிஷனராக இருந்தாலும் அது வாதியா பிரதிவாதியா ஏற்றத்தாழ்வு பார்க்க கூடாது. சீனியர் அட்வொகேட் அவர் சொல்லியிருக்கிறாரு, ஷியாம் திவான், அவர் சுப்ரீம் கோர்ட்ல சீனியர் கவுன்சில், அவர் சொன்னாரா, ஐயா எங்களுக்கு நீங்க பெயில் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லும்போது, உத்தரப்பிரதேசத்தில் இப்படி 8,000 கோடி பண்ணியிருக்காங்க, 200 பேர் அதில் அக்யூஸ்டா சேர்த்திருக்காங்க, அவங்களெல்லாம் இன்னும் அரெஸ்ட் பண்ணலையா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரா? இப்போ பல வழக்குகளில் பார்த்தீங்கன்னா ட்ரையல் நடந்து கொண்டிருக்கும்போது குற்றவாளிக்கு அனுகூலமாக பல ஆப்சர்வேஷனை கருத்தை சொல்லுவார்கள். ஆனால் தீர்ப்பு வரும்போது வேறு மாதிரியாக இருந்ததை பார்த்துருக்கிறோம். இப்போ தாங்கள் நியாயமாக இருக்கிறோம், சிபிஐக்கு பழிவாங்கிற நோக்கம் இருக்குது, அதெல்லாம் சொல்லுங்கள். ஆனால் இந்த நீதிமன்றம் பாருங்கள், உங்களுக்காக நாங்கள் அவர்கிட்ட வாதாடுறோம் அப்படின்னு சொல்லுவதற்காக கூட நீதியரசர்கள் இப்படி சொல்லியிருப்பார்கள் என்று நினைக்கலாமா? ஒரு நீதியரசர் தனக்கு சாதகமான தீர்ப்பை சொல்லுகிற போது அவர்களை ஓகோ ஆகா என்று சொல்லுவதும், அதே நீதியரசர் கடுமையான தீர்ப்பை சொல்லுகிற போது இவர் சரியில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைப்பாடு எடுக்கவே கூடாது. இதே தீர்ப்பை நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் நீங்கள் பேசலாம் என்கின்ற நிலை வருமையானால் பொலிட்டீஷியன் ரொம்ப போய் ஜுடிஷியல் நம்ம தலையிடுவதாக அவர்கள் நினைப்பார்கள். ஆனால் இன்னைக்கு என்ன சொல்றாரு, இந்த ஐடியா கொடுத்தது கூட நம்முடைய கருணாநிதி அவர்களாகத்தான் இருக்கக்கூடும். ஏப்பா நாட்டில் பெரிய இஷ்யூவா கிளப்பிக்கிட்டு இருக்க, அது என்ன சாதாரண படம் தானே, 1,20,00,000 தானே கொடுத்துரு அப்படின்னா, நீ பங்கே எனக்கு 100 கோடி ரூபா கொடுத்தீங்க சன் டிவி பிரிக்கும் போது, அது 1,20,00,000 உனக்கு என்ன பெரிய பணமா? நான் இதே தான் திரும்பி அவங்ககிட்ட கேட்போம். 1,20,00,000 ஊழல் செய்ததாக நீங்கள் ஒப்புக்கொண்டு கொடுப்பீர்களேயானால் 2G ஸ்பெக்ட்ரம்ல 1,76,000 கோடி நீங்கள் ஒப்புக்கொள்ள தயாரா? இவர்கள் சிறைச்சாலைக்கு செல்லவில்லை தயாநிதி மாறன், ஆனால் சிறைச்சாலையில் இருந்தார்களே 2 முன்னாள் தலைவர்கள், அவர்கள் தான் அப்ப இந்த அமௌண்ட் ஒத்துக்கிறீங்களா? அதுதானே கேள்வி. ஆக உங்கள் பார்வை தேவைப்பட்டால் ஒன்றை சரியாகவும் தேவையில்லாத ஒருவர் அதை மாற்றியும் பேசுவதுதான் இட் இஸ் a verbal acrobatic என்று சொல்லுவார்கள், வார்த்தை ஜாலம் என்று சொல்லுவார்கள். ஆனால் ஒரு பொருளாகத்தான் இருக்கும். அந்த பொருளை தனக்கு சாதகமாக பயன்படுத்துவன்ற பாசிட்டிவ் அப்ரோச் பண்றது, எதிரா வேணும்னா அது சரியில்லைங்க, அது அப்படித்தான் ஆரம்பத்திலிருந்தே அப்படித்தான் அப்படின்ற ஒரு வியாக்கியானத்தை, தவறான அரசியலை திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து பின்பற்றி வருகிறது. அதனுடைய விளைவுதான் இந்த ஊழலும் கூட. இது என்னாச்சுன்னா, இவர் பவானி சிங் விசாரிக்கக்கூடாதுன்னு ஒரு வழக்கு உச்சநீதிமன்றத்துக்கு போன போது எடுத்துக்கிட்டது அந்த கேஸை. உடனே முரசொலியில் என்ன எழுதினார், நாட்டில் எத்தனையோ வழக்குகள் இருக்கு, இதற்கு என்ன இப்படி ஒரு அவசரம் அப்படின்னார். ஆனால் 2 நாள் கழித்து பவானி சிங் நியமனம் செல்லாது என்று சொன்னபோது நீதி வென்றது, தர்மம் வென்றதுன்னு எழுதினார். இப்போ நான் கேட்குறேன், உயர் நீதிமன்றத்தில் ஜாமீன் ரத்தாகுது, இத்தனை நாள் காப்பாற்றி கொண்டிருந்த யூபிஏ அரசின் இருந்த அபிஷேக் சிங்வி தான் முதல்ல கபில் சிபலை தான் பிடிக்கிறாங்க. ஆமா, அவருக்கு வேற ஏதோ அர்ஜென்ட் கேஸ் அன்னைக்கு இருக்கிறதால அதுக்கப்புறம் அபிஷேக் சிங்கி அந்த மாதிரி வருது. இடைக்கால நிவாரணம் வழங்கப்பட்டதா வாங்கப்பட்டதா இப்படி வச்சுக்கோங்க. அது இடைக்கால தடை. இடைக்கால தடை
என்பது வழங்கப்பட்டதா வாங்கப்பட்டதா அப்படின்னு சொல்லுவாரா? அப்படி சொல்ல மாட்டாரு. ஏன் தெரியுமா? ஒரு சிங்கம் வந்து தன் குட்டியை தூக்குற போது அதே வாய் அதே பல்லு தான் சிக்கும், அதே தொண்டையத்தான் பிடிக்கும். ஆனா தன் குட்டியை தூக்குற போது அந்த குட்டி சாகாது. அதே இது மான் குட்டியை கவ்வுகிற போது அதே தொண்டையத்தான் பிடிக்கும், அதே பல்லுதான், மான் குட்டி செத்து போகும். This is a politics Karunanidhi is doing from 1949 onwards. It is a failure politics. இது நல்லது இல்லை சார். இப்போ நீங்க ஆரம்பத்திலேருந்தே சொன்னீங்க அந்த வேலுச்சாமியுடைய லீலா வினோதங்களை பற்றி சொல்லி கொண்டிருந்தீர்கள். ஏன் ஃபர்ஸ்ட் அவர்களை அரெஸ்ட் பண்ணாம இங்க வராங்க? அதாவது உச்ச நீதிமன்றம் வந்து அவசியமில்லாமல் சில கருத்துக்களை இந்த வழக்கில் இந்த விசாரணை போது தெரிவிச்சிருக்கு. அது பல பேரை போல எனக்கும் அதிர்ச்சி அளிச்சது. அதாவது இது வந்து ஒரு அரசியல் பழி வாங்குதல் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு கருத்தை தெரியும். உடனே வந்து அதுக்காகவே காத்துட்டு இருந்த மாதிரி நம்முடைய திமுக தலைவர் வந்து நீதிமன்றமே சொல்லிடுச்சு இது வந்து ஒரு அரசியல் பழி வாங்குதல்ன்றாரு. இல்லை, நம்ம மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த வழக்கு எப்படி வந்தது, இந்த வழக்குக்கு விசாரணைக்கு யார் விதை போட்டது, இதில் ஏதாவது அரசியல் இருக்குதா, பழி வாங்குதல் இருக்குதா அப்படின்னா 13 வருஷம் இவர் அரெஸ்ட் ஆகாமல் இருக்கிறாரு. இப்போ இதை வந்து இந்த மாதிரி ஒரு இல்லீகல் கனெக்ஷன்ஸ் இருக்கிறதா என்பதை சிபிஐ விட்டு விசாரணை பண்ணது திமுகவின் அன்றைய தொலைத்தொடர்பு அமைச்சர் ராஜா. கோர்ட்டு என்ன சொல்கிறாங்க, இவர் உடனே கோர்ட்டு சொன்னோன்னே இவர் அதை வந்து அஃபர்மேட்டிவாக எடுத்துகிட்டு அறிக்கை கொடுக்குறாரு. அதாவது எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா 2007 நடந்த விஷயங்கள் ஒரு 8 வருஷம் ஆகிப்போச்சு, எல்லாம் மறந்துடுவாங்க, அதனால் என்ன ஒன்றா சொல்லலாம்னு நினைக்கிறாங்க. இந்த விஷயத்தை முதலாக வெளியே கொண்டு வந்தது, விசாரிக்க சொன்னது சிபிஐயை ராஜா தான். ஆனால் விசாரணை அறிக்கையை வந்து சிபிஐ 2007 செப்டம்பர்லேயே சப்மிட் பண்ணிட்டாங்க. அது வந்து ஒரு ப்ரிலிமினரி ரிப்போர்ட்டு தான், பிஆர். அந்த ப்ரிலிமினரி ரிப்போர்ட்லேயே 440 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு சென்னையில் ஏற்பட்டிருக்கிறது, ஒரு 323 ஐஎஸ்டிஎன் இணைப்புகள் வந்து மிஸ்யூஸ் ஆகிருக்கு அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் கோபாலபுரத்தில் இருந்தது, கோபாலபுரத்தில் இருந்தது வரல, போட் கிளப் ரெசிடென்ஸ் தான் வந்தது. போட் கிளப் ரெசிடென்ஸ்லேருந்து தான் அண்ணா அறிவாலயத்துக்கு பேரலல் கனெக்ஷன் கொடுத்தாங்க, ஆப்டிக் ஃபைபர் கேபிள் ஓட்டி. கோபாலபுரத்தில் இருக்கிறது, ஸ்டர்லிங் ரோடில் சரத் ரெட்டி வீட்டில் இருந்தது, சக்சேனா வீட்டில் இருந்தது, இதெல்லாம் கணக்கிலேயே வரல. இன்னும் இந்த குற்றத்தினுடைய ராமிஃபிகேஷன், அதனுடைய அளவே இன்னும் கண்டுபிடிக்க முடியல. அது இருக்கும்போது இது அரசியல் பழி வாங்குதல்னு சொல்கிறதுக்கு எந்த நியாயமும் இல்லை. என்னை பொறுத்தவரையில் அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி ஒரு வழக்கை குற்றப்பத்திரிகை கூட 8 வருஷமாக பண்ணல சார். அதாவது சுப்ரீம் கோர்ட் தலையிட்டு நீங்கள் வந்து இதை விசாரிக்கணும்னு சொன்ன பிறகு தான் எஃப்ஐஆரே போட்டாங்க. 2007 ரிப்போர்ட் கொடுத்தாச்சு சிபிஐ, இதில் குற்றம் நடந்திருக்கிறது, விசாரிக்கலாம், இதில் வந்து ப்ரைமா ஃபேசி இருக்குது, இந்த மாதிரி ரெவென்யூ லாஸ் பிஎஸ்என்எலுக்கு 440 கோடி இருக்குன்னு. ஆனால் அந்த அறிக்கையை குப்பையில் போட்டார் ராஜா. ஏன்னா அதுக்குள்ளே குடும்ப ஒற்றுமை அது இது எல்லாம் முடிஞ்சுது. ஆனால் அப்போ தான் 2009 இந்த அறிக்கையே வெளியே கொண்டு வந்தவர் வந்து நம்முடைய முதலமைச்சராக இருக்கிற அம்மா தான். அவங்க தான் நீங்கள் சொன்ன மாதிரி நான் பல கூட்டங்களை சொல்லியிருக்கேன், நாங்கள்லாம் இதை ஒன்றும் பெருசாக கொண்டு வரல. இதை வந்து தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் மத்திய சென்னையில் தயாநிதி மாறன் வேட்பாளரை எதிர்த்து பேசினப்போ இந்த மாதிரி இருக்குது, இது மேலே வந்து இவர் வந்து இல்லீகல் எக்ஸ்சேஞ்ச் வச்சுருக்காரு. 2007 செப்டம்பரில் சிபிஐ அறிக்கை எப்போ வெளியே வருதுன்னா 2009 தான் வெளியே வருது, அதை கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள்லாம் அதை பற்றி வீழ்ச்சிக்கிட்டு நாங்கள் அதை வந்து நடவடிக்கை எடுக்கணும், அவர் ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு இயக்கங்கள் போச்சு. அப்போ இதில் அரசாங்கம் வந்து தன் கடமை தவறி இருக்கிறது. சிபிஐ அது கேஜ்டு பேரட், அது வந்து கூண்டு கிளி, அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி. இல்லை, இது வந்து சொல்கிறது கூண்டு கிளின்ற ஒரு வேர்டை காயின் பண்ணதே பழைய டிஜிபி பழைய டிஜிபி முகர்ஜி வந்து ஒரு புக் எழுதினார் சிபிஐ, இப்போ சிபிஐனுடைய எக்ஸ்பீரியன்ஸை பற்றி. அதில் வந்து ஒரு கிளியை ஒரு கூண்டுக்குள்ளார போட்டது, அதை வச்சு தான் சுப்ரீம் கோர்ட் ஆகப்பட்டது. பல கேஸில் வந்து கூண்டு கிளின்னு கேஜ்டு பேரட்ன்ற ஒரு ஃப்ரேசஸே ஒன்று பண்ணுது. ஸோ அந்த பப்ளிஷர் டிசைன் பண்ண கவரில் தான் அந்த கூண்டு கிளியாகப்பட்டது இருந்தது. ஏன்னா பல விதமான கேஸில் 2009 நீங்கள் 2வது யூபிஏல பார்த்துருக்கலாம், எத்தனை விதமான கோல் ஸ்கேமு, 2G ஸ்கேமு, அந்த காமன்வெல்த் ஸ்கேம் ஆஃப்டர் ஸ்கேம் வரும்போது
சுப்ரீம் கோர்ட் ஆகப்பட்டது இவ்வளவு நடந்துட்டு இருக்க, நீங்க என்ன பண்றீங்க, எந்த விதமான ஆக்ஷன் எடுக்காமல இருக்கிறீங்களா, இது எல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்டது தானே, ஏன் நீங்க ஆக்ஷன் எடுக்கலன்னு கேட்கும்போது தான் இந்த கூண்டு கிளின்ற ஒரு வார்த்தை வருகிறது. சிபிஐல ஒரு பெட்டர் அட்வான்டேஜ் என்னன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் பர்சனல் டைரக்டா பிஎம்னுடைய கண்ட்ரோல்ல வருது, அதான் டிஃபரன்ஸ். ஆகவே பொலிட்டிக்கல் ரூல் பண்ற ஆட்சியில தான் எல்லா டெமோக்ராட்டிக் இன்ஸ்டிடியூஷனும் ஃபங்க்ஷன் ஆகுது. இதே பிஎஸ்என்எல் ஆகட்டும், இதே சிபிஐ ஆகட்டும், எல்லா விதமான இதுவும் இருக்குது. ஆனால் மிஸ்யூஸ் பண்ணுறது, அப்யூஸ் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் நான் சொன்னாப்புல 1977 இருந்து தான் ஆரம்பிச்சது எனக்கு தெரியும். 1968 நான் ஜாயின் பண்ண இந்த ஆர்கனைசேஷனில் எஃப்இ அருள் வாஸ் த டைரக்டர். தர்மவீர் ராணுட்டு நீங்கள் கேட்டுருப்பீங்க, ஒரு கவர்னர். அவர் ஒரு ஃபியட் கார், அப்போல்லாம் கார் வாங்குறதுக்கு கஷ்டம், நீங்கள் வாங்கி விற்கக்கூடாது. லேம்பர்ட்டா ஸ்கூட்டரோ பஜாஜ் ஸ்கூட்டரோ நீங்கள் வாங்கி விற்கக்கூடாது ஒரு அலாட்மெண்ட்டில். அதை இவர் வாங்கி வித்துட்டாருன்னு சொல்லி ஒரு அலிகேஷன் வந்தது. அதை தண்டிச்சாக சிபிஐ எடுத்து அந்த கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணாங்க. அதை போல இண்டிபெண்டா இருந்த சிபிஐ தான் இது. அதாவது எந்த ஆர்கனைசேஷனும் இன்னைக்கு இதே சுப்ரீம் கோர்ட் 2011 தான் சிபிஐக்கு சொல்லுது இது முக்கியம் ஒரு பெரிய ஃப்ராடு, இதை நீங்க ரிஜிஸ்டர் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ணுது. நீங்க இன்றைக்கு பேசுகின்ற சுப்ரீம் கோர்ட் இது ஏன் இது என்ன கேஸு, இது என்ன கேஸே இது இருக்குதா, இதுக்கு ஏன் போய் இப்படி அவர் அரெஸ்ட் பண்ண போறீங்கன்றது அதே சுப்ரீம் கோர்ட் ஆகப்பட்டு தான் கேட்குது. ஆனா சுப்ரீம் கோர்ட் இருக்கத்தான் செய்கிறது. அந்த சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். கண்ணதாசன் அழகா சொல்லுவாரு, நான் மாறவில்லை, கட்சிகள் தான் மாறிக்கொண்டிருக்கின்றது அப்படின்னு. நீங்க சொன்னது என்னன்னா இந்த சுப்ரீம் கோர்ட் இதை எந்த முகாந்தரத்தில், அப்கோர்ஸ் அவர் அட்டார்னி ஜெனரல் கூட வருத்தப்பட்டுகிறாரு, எந்த அடிப்படையில் சுப்ரீம் கோர்ட் இப்படிலாம் கமெண்ட்ஸ் பாஸ் பண்றாங்க, இது அரசியல் பழிவாங்குதல்னு எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி அவர் வருத்தப்பட்டிருக்காரு. இப்போ எனக்கு கூட சுப்ரீம் கோர்ட் ஒரு லேர்னர்டு கோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட் இந்த நாட்டில் இல்லைன்னா பல வழக்குகள்லாம் எங்கேயோ போயிருக்கோம். அதனுடைய தலையீடு, அதனுடைய நேரடி மேற்பார்வையால் தான் இன்னைக்கு 2G வழக்கு உயிர் பிழைத்து நடந்து கொண்டு இருக்கிறது. இல்லைன்னா அதுக்கு சமாதி எப்போ கட்டியிருப்பாங்க. அதனால் உச்ச நீதிமன்றத்தின் மேல் இந்த நாட்டு மக்களுக்கு, நமக்கு, எனக்கு எல்லாருக்கும் மரியாதை இருக்கிறது, நம்பிக்கை இருக்குது. அதாவது எந்த அடிப்படையுமே இல்லாமல் ஒரு குற்றம் நடந்திருக்கிறது. அந்த குற்றத்தை அந்த சம்பந்தப்பட்ட தயாநிதி மாறன் கட்சியை சார்ந்த திமுக அமைச்சரான ராஜா தான் அதை கண்டுபிடிச்சி அறிக்கை வைக்கிறாரு. ஆனால் அதே ராஜா அது மேலே நடவடிக்கை எடுக்க வேணான்னு குப்பையில் போட்டுறாரு. அதுக்கப்புறம் 7-8 வருஷம் கழிச்சு தான் அதில் எஃப்ஐஆர் போடுறாங்க. அரசியல் பழிவாங்குதல்னா இவரை எப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்கலாமே. அதாவது யூபிஏல கூட பார்த்தீங்கன்னா கடைசியாக அது கவிழும் கப்பல்னு ஒன்று கருணாநிதி வெளியே வந்துட்டார். கடைசி சொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் நல்லா அதை டெஸ்ட் பண்ணிவிட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா இலங்கை தமிழ் அது இதுன்னு சொல்லிட்டு வெளியே அவன் செத்துட்டு இருந்த போது பூரா நாக்காலையை கெட்டியாக பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருந்தார். இலங்கை தமிழ் நாங்கள் செத்துட்டானான்னு கூட கவலைப்படல. ஆனால் அவன் எல்லாம் செத்து மடிஞ்சு எல்லாம் ஆன பிறகு இலங்கை தமிழருக்காக அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தார். காரணம் என்னென்னா யூபிஏ கவர்மெண்ட் சிங்கிங் ஷிப் மூழ்குது, ஆகவே நம்ம வெளியே போயிடலான்னு போயிட்டார். அப்போ ஆட்சி மாற்றம் வந்தது. மோடி ஆட்சி இன்னைக்கு 14 மாதம் ஆச்சா, உடனே அவரை ஒன்றும் அரெஸ்ட் பண்ணலையே. பழிவாங்குதல் அரசியல்னா என்ன கேட்டால் அரசியல் காரணமாகத்தான் இவர் வெளியே இருக்கிறாரு, அரசியல் காரணமாகத்தான் இது இழுத்தடிக்கப்பட்டிருக்கிறது, அரசியல் செல்வாக்கு பணபலத்தின் காரணமாகத்தான் ஒரு கிரிமினல் அஃபென்ஸு, ஒரு மோசமான ஒரு மோசடி இன்னைக்கு இந்த அளவுக்கு பணம் இருக்குது. ஓவர் நைட் கிளம்பி போகிறாங்க. இவர் 3 நாள் வைத்தியநாதன் சார் கொடுக்குறாரு சரண்டர் ஆகிறதுக்கு. ஒரு 3 நாள் தேவையில்லை அவங்களுக்கு, மறுநாள் காலையிலே போய் ஃபைல் பண்ணிட்டாங்க அஃபிடவிட்டை. அப்போ ஏதோ நீங்கள் கூட கேட்டீங்க சார்கிட்ட ஏன் பயப்படுறாரு அப்படின்னா, நான் நினைக்கிறேன் அதாவது அவர் 3 நாட்கள் ஜூலை 1, 2, 3 டெல்லியில் 22 மணி நேரம் அவர்கிட்ட சிபிஐ மாரத்தான் இது நடத்தினாங்க. ஆனால் சொன்ன மாதிரி 6 மணிக்கு போயிடுவார், திரும்பி காலையில் 10 மணிக்கு ஆஃபீஸுக்கு வரா மாதிரி வருவார். ஆனால் அவங்க கேட்ட எல்லா கேள்விக்கும் அவர் மழுப்பலாகவும் அவர் உண்மைக்கு புறம்பாகவும் சொன்னதால் இந்த வழக்கில் முன்னேற முடியல. ஏற்கனவே கைது பண்ணிட்டாங்க இவருடைய பர்சனல் செக்ரட்டரி கௌதமன், எலக்ட்ரீஷியன் ரவி, அப்புறம் இன்னொரு ஆளெல்லாம். அவங்கெல்லாம் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் இருக்குது சிபிஐ கிட்ட. அப்போ அதை வச்சுட்டு இவர்கிட்ட கேட்கும்போது இவர் கொடுக்குற பதில் ரொம்ப முன்னுக்கு பின் முரணாக இருக்குது. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இவர் கஸ்டடியில் எடுத்து விசாரிச்சா, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி கஸ்டடின்னு சொன்னால் உடனே 3rd டிகிரி மெத்தட்ஸ்லாம் கிடையாது, அந்த மாதிரிலாம் காலம்லாம் போயாச்சு. இப்போ இதான் சொல்கிறாரு ஏசி ஜெயிலில் தான் இருக்குது சிபிஐலன்னு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பட் அவருக்கு என்ன அச்சம் இருக்கக்கூடும்னா லை டிடெக்டர் யூஸ் பண்ணிடுவாங்களா. அதாவது
உண்மை அறியும் கருவியை பயன்படுத்தினா இவர் பொய் சொன்னால் பீப் பீப்னு சவுண்டு வரும். அதை கோர்ட்டு கணக்கில் எடுத்துக்குது. விஞ்ஞானபூர்வமான விசாரணை என்ற அடிப்படையில் அவரை சொல்லணும், சார் எனக்கு அந்த அளவுக்கு அதில் இன்டெப்த்னால, பட் எனக்கு அனுபவ காரணமாக, அதாவது இந்த படங்கள்லாம் காட்டுறான் இல்லையா, அதை பீப் வந்ததுன்னா பொய்யான பதில், உண்மையான பதில் இல்லை. ஏன்னா எப்படியாப்பட்ட புத்திசாலியும் பொய் சொல்லும்போது அவனுடைய இது கொஞ்சம் இதாகுமா. அப்போ அந்த லை டிடெக்டர் வச்சு தன்னுடைய விஷயங்களை வெளியே வந்துட போகுது, அதுக்கு தான் அவர் பயப்படுறாருன்னு தான் நான் நினைக்கிறேன். அதை விட எனக்கு ரொம்ப வேடிக்கையாக இருந்தது, கருணாநிதி அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், அதாவது he hit out at media saying people know why all newspapers in Tamil Nadu are harsh while reporting Maran's case details. ஒரு நிமிஷம், இங்கே தான் வரேன். while all the newspaper are harsh with Maran, எனக்கு இன்னொன்றும் இப்போ முன்ன பிரிண்ட் மீடியா மட்டும்தான் இருந்தது, இப்போ விஷுவல் மீடியாவும் வந்தாச்சு. என்ன பயம் இருந்தால் பல்வேறு விஷயங்களில் சுதந்திரமாக அலசி ஆராய்ந்து விவாதித்து தோச்சு காயப்போடுகிற இந்த நடுநிலை என்று சொல்லுகிற ஊடகங்கள் அத்தனையும், நான் ஒன்றே கேட்குறேன், இன்றைக்கி இவ்வளோ விவாதம் பண்ணுறாங்களே இந்த ஊடகங்கள், இன்றைக்கி அரசு கேபிள் இல்லாமல் அவங்களுடைய சுமங்கிரி கேபிள் விஷன் இருந்தால் இந்த தொலைக்காட்சிகள் இப்படி சுதந்திரமாக பேச அனுமதிக்கப்பட்டிருப்பார்களா? நிச்சயமா முடியாது. இதே ஒரு தொலைக்காட்சிக்கு நீ நியூஸ் நடத்தக்கூடாது, நீ கரண்ட் அஃபேர்ஸ் நடத்தக்கூடாதுன்னு அச்சுறுத்தியவர்கள் இவர்கள். ஆனால் இப்படி தமிழ்நாடு அரசிற்கு எதிராக பல விவாதங்கள் காழ்ப்புணர்ச்சியோடு நடத்தப்பட்டாலும் அது அரசு கேபிள் அதில் தலையிடவில்லை. அந்த சுதந்திரத்தை இந்த தமிழக அரசு அனுமதித்திருக்கிறது, தொடர்ந்து ஒளிபரப்பாயிட்டு இருக்கு, இந்த அரசு இது அனுமதித்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு அதிகாரத்தில் இல்லை, ஒரு ஆட்சியில் இல்லை. ஆனால் இந்த சன் குழும குடும்பத்தை பற்றி விவாதிக்க இந்த சோகால்டு விஷுவல் ஊடகங்கள் பயந்து நடுங்குகிறதே. அதை எப்படின்னா சொல்றீங்க? இல்லை, அதைத்தான் அவர் என்ன சொல்றாருன்னா, அது மாதிரி ஏன் பிரிண்ட் மீடியா இருக்க மாட்டேங்குது. அவர் என்ன சொல்றாருன்னா, அடக்கத்துடன் செயல்படுகிறது அரசு கேபிள்னு சொன்னார் இல்லைங்களா, அது மாதிரி அடக்கத்துடன் இந்த எலக்ட்ரானிக் மீடியா இருக்கும்போது ஏன் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம எலக்ட்ரானிக் மீடியாவில் கூட வியாபம் ஊழலை பற்றி இங்கே பயங்கரமாக விவாதங்கள் நடக்கும், குஜராத்தில் நடக்கிறத பற்றி நடக்கும். ஆனால் தமிழ்நாட்டில் இந்த விஷயத்தை எத்தனை ஊடகங்கள் எடுக்கிறாங்க? சில நாளிதழ்கள், பிரபலமான நாளிதழ்கள் இதை பற்றி ஒரு 2 வரி கூட எழுதவில்லை. அவர் கேள்வி கேட்குறாரு, எனக்கு புரியல. அதாவது பீப்புள் நோ ஒய் தே ஆர் ஹார்ஸ், மக்களுக்கு தெரியும் அப்படின்றாரு. என்ன எனக்கு புரியல. அது பத்திரிகையாளர் இருந்தாலும் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். அதாவது இவர்கிட்ட எங்க ஹார்ஷா இருக்காங்க, இவர்கள் மற்றவர்களிடம் ஹார்ஷாக இருந்ததால் தான் பிரபல நாளிதழ்களும் வார இதழ்களும் ஏன் பல தொலைக்காட்சிகளும் இதை பற்றி பேசவே நடுங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னன்னா, நாளைக்கு மறுபடியும் சுமங்கலி கேபிள் விஷன் வந்துட்டா நம்ம பேசிக் எக்ஸிஸ்டன்ஸ் பிஸ்னஸே போயிடுங்கிற ஒரு பயம்தான் இருக்கிறது. இட் இஸ் அதர் வே அரவுண்டு. இவர்கள் ஆர்ஷாக இல்லை, அவர்கள் ஆர்ஷாக இருந்து காட்டியத்தின் பயம் இன்னும் போகவில்லை என்பதுதான் உண்மை. சார், இப்போ இவர் சொல்கிறார் பில்லு கொடுக்கல, தயாநிதி மாறன் ஒரு அரசியல்வாதி, அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக சிபிஐ இது மாதிரிலாம் ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே எனக்கு இன்னொரு சந்தேகம் வருது. பிரதமர் சென்னை வருவதற்கு முன்பு இதே தயாநிதி மாறன் டெல்லிக்கு போய் பிரதமரை சந்தித்தார், நாளிதழில் வந்தது, நிதியமைச்சரை சந்தித்தார். எல்லாரையும் சந்தித்து விட்டு வந்த பிறகுதான் நான் இப்படி கூட பார்க்குறேன், இந்த அட்டார்னி ஜெனரல் தன் வாதங்களை வைக்கும்போது, இதே அட்டார்னி ஜெனரல் தான் இவங்களுக்கு கிளியரன்ஸ் கொடுத்தவர், அவர் தன் வாதங்களை பலவீனமாக வைத்ததற்கு காரணம் தயாநிதி மாறன் மோடியை சந்தித்தன் பின்விளைவுன்னு கூட நான் சந்தேகப்படலாம் இல்லையா? என்னை பொறுத்தவரையில் இந்த சுப்ரீம் கோர்ட் ஆகப்பட்டது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில், நீங்கள் பல இந்த கேஸை விட்டுடுங்க, ஒரு அட்டார்னி ஜெனரல்ன்றது ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ன்றது இங்கே லோயர் கோர்ட்டில் ஒரு கேஸை ஒரு கிரிமினல் கேஸை வழக்காடும் போது அங்கே விட்னஸ் எல்லாம் பேசுறது கிடையாது. உச்ச நீதிமன்றத்திலையோ அல்லது உயர் நீதிமன்றத்திலையோ இந்த கீழ்கோர்ட்டில் தான் டைரெக்டாக ஒரு மேஜிஸ்ட்ரேட்டோ செஷன் ஜட்ஜோ 10 விட்னஸ் சொல்கிறாங்க. அதனுடைய இம்பேக்ட் ஆகப்பட்டது உயர் நீதிமன்றத்தில் இருக்காது, உச்ச நீதிமன்றத்தில் இருக்காது. ஆகவே இந்த வாதங்களை வைத்து தான் அங்கே எல்லாமே டிசைட் ஆகுது. இப்போ ஒரு நல்ல வாதாட ஒரு வக்கீல் கிடைச்சான்னு வச்சுங்க, எந்த விதமான கேஸாக இருந்தாலும் உடைக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க.
ஆகவே என்னோட எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தவரையில் ஒரு கேஸை ப்ரெசென்ட் பண்ணும்போது ஒரு ஆன்டிசிபேட்டரி பெயிலை ஏன் கேன்சல் பண்ணுறதுக்கு ஒரு ஆர்கனைசேஷன் கேட்குது, அதுக்கு ரீசன் என்னன்னு இவர் முதல்ல தெரிஞ்சிருக்கணும். இவர் முதல்ல பிரீஃப் வாங்கியிருக்கணும் சிபிஐ கிட்ட இருந்து. பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அதை ஆர்கியூ பண்ணும்போது கேஸினுடைய தன்மையை பற்றி தெரிஞ்சால்தான் அவர்கள் சொல்ல முடியும். இந்த கேஸை பற்றி தன்மையே தெரியாமல் வேணுமென்றே ஜட்ஜை பொறுத்தோ அல்லது எப்படி அந்த வேவ் இருக்குதோ அது பிரகாரம் அந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டரோ அட்டார்னி ஜெனரலோ அடிஷனல் சாலிசிட்டர் ஜெனரலோ பேசுவாங்க. அதுவும் பார்த்துருக்கிறேன் நான். ஆகவே இந்த வழக்காகப்பட்டது நீங்கள் எந்த விதமான இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் இது ஒரு குற்றம் நடந்திருக்கிறதா, இந்த குற்றத்தில் விசாரணை தேவையா, அதற்கு போலீஸ் தேவையா அப்படின்ட்டு தான் அந்த கோர்ட்டாக பார்க்க வேண்டும். அதை விட்டு பொலிட்டிக்கல் நோக்கம் இருக்கிறதானா எல்லா பொலிட்டீஷியன் அரெஸ்ட் பண்ணாலே பொலிட்டிக்கல் தானே இது. ஒரு பொலிட்டீஷியன் அரெஸ்ட் பண்ணாலே, ஆனால் ஒரு கிரிமினல் ஒரு பிக் பாக்கெட் அரெஸ்ட் பண்ணால் அது பையனா அவன் பொலிட்டீஷியன் கிடையாது, ஒன்றும் கிடையாது, அவனை உள்ளார பிடிச்சி போயிடலாம், அவனுக்கு பெயிலும் கொடுத்துடலாம். ஆகவே சுப்ரீம் கோர்ட் ஆட்டப்பட்டது என்ன பொறுத்தவரையில் அப்போ இருக்கிற சூழ்நிலை ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டரோ அல்லது அடிஷனல் சாலிசிட்டர் ஜெனரலோ அட்டார்னி ஜெனரலோ எப்பொழுது அதனுடைய உண்மை தன்மை எடுத்து வெளிப்படையாக அவர்களுக்கு புரிய வைக்குமாறு சொல்லுகிறார்களோ, அதாவது அந்த கேஸனுடைய இம்பார்ட்டன்ஸு இதனுடைய டெப்த் ஆஃப் த கிரைமை பற்றி தான் சொல்லணும். அப்போ தான் குற்றவாளியினுடைய இன்வால்மெண்ட் இருக்கும். ஆகவே அதை பற்றி நீங்கள் வெளிப்பட சொல்லாமல் மழைப்பி சொல்லிவிட்டு 1008 கமெண்ட்ஸ் சுப்ரீம் கோர்ட் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. சுப்ரீம் கோர்ட்டில் அட்டர்னி ஜெனரல் வரலாமா இந்த கேஸுக்கு, நீங்கள் ஏன் வந்தீங்கலாம் கேட்கலாமா? அதாவது ஹைகோர்ட் ஆகப்பட்டது, சுப்ரீம் ஆகப்பட்டது, அட்டார்னி ஜெனரல், அட்வொகேட் ஜெனரல், அந்த சுப்பீரியர் ஆஃபீஸர்ஸ். ஸோ அவங்க எந்த கேஸில் வேணாலும் அவங்களுக்கு அதிகாரம் இருக்குது. ஆகவே அந்த ஜட்ஜ் ஆகப்பட்டவர் நீ ஏன் வந்தீங்க, எதுக்கு வந்தீங்கன்னு கேட்கக்கூடாது. நம்ம உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சில ஆப்சர்வேஷன் சொன்னதை பார்த்தோம். ஆனால் சென்னையில் உயர்நீதிமன்றம் இவருக்கு அந்த பெயிலை ரிஜெக்ட் பண்ணும்போது மனசாட்சி கேட்டிருக்கிற கேள்விகள், நீங்க டெலிஃபோன் லைனை வச்சிருந்து எப்படி சினிமாவை ஒளிபரப்பினீர்கள் என்கிற கேள்வி கேட்டிருக்கிறார். சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆணித்தரமாக நாங்கள் விசாரித்த போது எங்களுக்கு ஒத்துழைப்பு தரவில்லை, அதனால் இவருடைய ஜாமீனை ரத்து செய்து கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கணும்னு ஆணித்தரமாக வாதிட்ட சிபிஐ டெல்லியில் பலவீனப்பட்டு விட்டதாக தெரிகிறதா? எப்படி உங்களுக்கு பார்க்குறீங்க? ஹைகோர்ட்டில் பண்ணது எங்கள் ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். அதாவது ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்னா ஒரு சிபிஐ கேஸை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் அதனுடைய தன்மை தெரிஞ்சுன்னு தான் அதை இப்போ ஆக்சுவலாக ப்ரெசென்ட் பண்ணணும். ஆனால் சுப்ரீம் கோர்ட் ஆகப்பட்டது சரியான ப்ரீஃபு. ஏன்னா இது ஆன்டிசிபேட்டரி பெயில்னாலே தே டோன்ட் டேக் மச் இம்பார்ட்டன்ஸ். ஒரு ஆன்டிசிபேட்டரி பெயில்ன்றதை ஒரு கன்செஷன் கிவன் டு த அக்யூஸ்டு. அதை இவங்க கேன்சல் பண்ணுறதுன்னு சொன்னாலே கொடுத்துருவாங்க. கேன்சல் பண்ணுறதுன்றதுக்கு கொஞ்சம் கடினமான ஒரு ஜட்ஜ்மெண்ட். இது எல்லா வழக்கிலையும் உண்டது, இந்த கேஸில் மாத்திரம் நான் சொல்லலை. ஆனால் இந்த வழக்கின் தன்மையை பற்றி அழகாக சொல்லியிருக்க வேண்டும். அதாவது இந்த ப்ரெசென்ட் பண்ணது அந்த கோர்ட்டுக்கு முன்னாடியோ அந்த ஜட்ஜுக்கு முன்னாடியோ இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த கேஸை ஒரு இன்வால்மெண்ட்டை பற்றி இது 50 ரூபா கேஸ் இல்லை, 1 கோடி கேஸ் இல்லை சார். 1 கோடி கேஸு 100 கோடி கேஸெல்லாம் ஒன்லி பனிஷ்மெண்ட்டுக்கு வரணும். பனிஷ்மெண்ட் கொடுக்கும்போது தான் இது 1 கோடியா 100 கோடியான்னு பார்க்கணும் ஒழிய ஒரு குற்றவாளி என்று நிரூபிப்பதற்கு ஒரு விதமான பொலிட்டிக்கலோ வெண்டாட்டோ என்று இல்லை. இதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் உங்கள்கிட்ட கேட்டு நான் இவர்கிட்ட வரேன். இதில் முக்கியமாக குருமூர்த்தி எழுப்பியிருக்கிற கேள்வி இது ஒரு ஃபைனான்ஷியல் ஸ்கேமோ அது மட்டும் இல்லை, இட் இன்வால்வ்ஸ் செக்யூரிட்டி, இன்டர்நேஷனல் நேஷனல் செக்யூரிட்டி, பாதுகாப்பு. எங்கேருந்து என்ன தகவல்கள் யாருக்கு போச்சு தெரியாது. அதனால் இது நேஷனல் செக்யூரிட்டி ஆங்கிளும் இது பார்க்கப்பட வேண்டுமா வேண்டாமா அதை மட்டும் சொல்லுங்கள், நான் இவர்கிட்ட வரேன். அதாவது நீங்கள் ஒரு லைனை கொடுத்துட்டாலோ, ஒரு செல்ஃபோன் கொடுத்துட்டீங்களோ, ஒரு சேட்டலைட் ஃபோனை கொடுத்துட்டாலோ, ஒரு நல்லா யூஸுக்கு பண்ணுறவங்களும் நீங்கள் சொன்னாப்புல ஒரு கத்தியை கொடுத்தா இவர் காய்கறி அறிவார், இன்னொரு அதே கத்தியை இவர் குழம்பு பண்ணுவார். அந்த செல்ஃபோன் ஆகட்டும், சேட்டலைட் ஃபோன் ஆகட்டும், எந்த ஃபோன் ஆகட்டும் ஒரு நல்ல காரியத்துக்கு தான் உபயோகப்படுத்தணும்னுட்டு இருக்குது நார்மலாக. ஆனால் அதே தானே தீவிரவாதிகள் உபயோகப்படுத்தியிருக்கிறார்கள். எல்லாம் செல்ஃபோனை வச்சுக்கிட்டு தானே எல்லாமே பரிமாற்றம், எல்லாம் ஃபால்ஸு நம்பரை கொடுத்து ஃபால்ஸு அட்ரஸை கொடுத்து தானே வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆகவே எந்த ஒரு பொருளும் இன்டைரக்டாக ஒரு கள்ளத்தனமாக வருகிறதோ அதை எப்படி வேணாலும் யார் வேணாலும் யூஸ் பண்ணலாமே. ஆகவே மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு 100% சான்சஸ் இருக்குது. சார், இப்போது சிபிஐயின் அவசரமும் பழிவாங்கும் போக்கும் பார்க்கும்போது தமிழ்நாட்டில் நடைபெற்ற அரசியல் சந்திப்புகளை கூர்ந்து கவனித்து வருபவர்களுக்கு புரியுங்கிறார் கருணாநிதி. இதன் ஆழமும் அர்த்தமும் என்னன்னு நீங்கள் பார்க்குறீங்க?
சார் இதனுடைய ஆழமும் அர்த்தமும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒரு 60-70 ஆண்டு காலம் அரசியல் செய்யக்கூடிய ஒரு மூத்த அரசியல்வாதி இன்னும் அந்த பொடி வைச்சு பேசுறதையே இன்னும் கொள்கையாக கொண்டால் மக்களுக்கு புரியும்படி நாம் பேச வேண்டாமா? இதனுடைய ஆழம் இதுதான், இதனுடைய அர்த்தம் இதுதான் என்பதை அடையாளம் காட்டக்கூடிய ஒரு தெளிந்த முதிர்ந்த அப்படின்ற பொருளுக்கெல்லாம் அர்த்தம் செறிந்த ஒரு தலைவராக நாம் வர வேண்டும் என்றால் இதனுடைய அர்த்தம் இதுதான். ஏன் அவர் பார்த்தார், இவர் ஏன் அங்கு சென்றார், இதனுடைய அர்த்தங்கள் என்பதை நீங்கள் ஏன் விளக்கவில்லை? அதாவது தயாநிதி மாறன் அவர்கள் தொலைத்தொடர்பு அமைச்சராக இருந்தபோது இந்த குற்றச்செயல்கள் எல்லாம் ஈடுபட்டு பிறகு ஏன் ராஜாவுக்கு மாற்றினீங்க? 2வது முறை வருவது போல ஏன் அவரையும் கொண்டு வந்தீங்க? பொலிட்டிக்கல் வெண்டேட்டா என்று சொல்லுகிறீர்களே, இது இந்த தொலைத்தொடர்பு மத்திய அரசாங்கத்தின் கைகளில் இருக்கின்றது. அப்படி என்றால் ராஜா தான் இந்த ஃபைலை மூவ் பண்ணி கையெழுத்து போட்டிருக்கிறாரு. அப்ப ராஜா தயாநிதி மாறனை அழிக்கிறதுக்கு தான் இந்த இதை பண்ணாரா? அப்ப ராஜா இந்த வேலையை செய்யறதுனால தான் நீங்க ராஜாவை 2G ஸ்பெக்ட்ரம்ல மாட்டி விட்டீங்களா? அப்ப பொலிட்டிக்கல் நீங்க பண்றதுதான் பொலிட்டிக்கல் வெண்டேட்டா. இது ஏன் மற்றவர்களை குறை சொல்லுவதற்கு யூ ஆர் த அஃபெண்டர், நீங்களே குறை செய்துவிட்டு நீங்களே தவறு செய்யாதது மாதிரி ஒரு இலக்கணத்தை எழுத தெரிந்தால் எதை வேண்டுமானாலும் எழுதி மக்களை குழப்புவது, பேச தெரிந்தால் இரட்டை வர்த்தத்தில் எதை வேண்டுமானாலும் பேசுவது, அதுவல்ல பேச்சும் எழுத்தும். என் பேனா நிமிர்கிறது என்றால் அந்த இனம் நிமிர வேண்டும். என் பேச்சு இருக்கிறது என்றால் அந்த வாழ்க்கை அந்த இனம் நல்லா இருக்கணும். 1,76,000 பேரை கொண்டு குவிக்கிற போது, முள்ளிவாய்க்காலில் குண்டு வைத்து ரசாயன குண்டுகளை கொத்து கொத்தா போடுகிற போது நீங்கள் எங்கிருந்தீர்கள்? அறிஞர் அண்ணா பக்கத்தில் நீங்கள் படுத்திருந்தீர்கள். அரை மணி நேரம் சுத்தி என்ன நடந்தது அன்றைய பத்திரிகை பார்த்தால் தெரியும். நான் என்ன கேட்கின்றேன், ஓஹோ முன்னாடியே உங்களுக்கு செய்தி வந்துருச்சோ, என்ன மாதிரி தான் இந்த அண்ணாவுக்கு பக்கத்தில் அங்கேயும் செத்துக்கிட்டு இருக்கான், அண்ணாவும் செத்து போயிட்டாரு. திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பிக்கிற போது 11வது இடத்தில் இருந்த கருணாநிதி, நான் பல ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்துட்டேன், 50 தலைவர்கள் ஒரு நாள் கூட முதலமைச்சராக இருப்பதற்கு நான் அவர்களை விடவில்லை என்கின்ற கங்கணம் கட்டி கொண்டு தானே நீங்கள் அரசியல் செய்கின்றீர்கள். தட்சிணாமூர்த்தி என்ற ஒரு சாதாரண ஒரு கருணாநிதி அவர்கள் இன்றைக்கு இவ்வளவு பெரிய 1,76,000 கோடியை கொள்ளையடித்தது மட்டுமில்லாமல் 1,76,000 இளைஞர்களை தமிழ் மக்களை கொண்டு குவித்தீர்களே, அது ஒரு புறம். நீங்க தயாநிதி மாறனை பத்தி பேசுனீங்கன்னா ஒரு கேபினெட் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இட் இஸ் an individual responsibility. ஒரு தவறு நடந்தால் அதற்கு அவர்தான் பொறுப்பு. ஆக இப்படி பார்த்தோம் என்றால் இன்னைக்கு நான் தெரியல, நான் 1,20,000 கோடி கட்டிறேன்றீங்களே, அப்ப யூ ஹவ் ப்ரூவ்ட், யூ ஆர் அக்செப்டட். சார் இந்த இடத்துல தான் தயாநிதி மாறன் யூஸ் பண்ணதுக்கு அதுக்கு ஏதாவது மீட்டர் வச்சிருந்தீங்களா? இப்போ இந்த 1,20 lakhs கூட நீங்க எப்படி அரைவ் பண்ணீங்கன்னா சார் அதுவே ரொம்ப குழப்பமா இருக்கு சார். அதாவது ப்ரிலிமினரி என்கொயரியில் இதே சிபிஐ 440 கோடி வருவாய் இழப்புன்னு எழுத்து மூலமாக ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 வருஷம் கழித்து 1,80,00,000 சொல்லிட்டு அவங்க ஃபைல் பண்ணாங்க எஃப்ஐஆரில். இப்போ கோர்ட்லலாம் 1,20,00,000ன்றாங்க. இது இப்படியே போய் இது எங்கே போய் நிற்கும், ஒன்றுமே இல்லைன்னு ஆகுமா? எனக்கு ரொம்ப அச்சமாக இருக்குது. எல்லாத்துக்கும் மீட்டர் இருக்குமா? சிஜிஎம் ஒர்க் பண்ணுற ஃபோனு கூட மீட்டர் இருக்குமா? நீங்கள் ஒரு அஃபிஷியல் ஃப்ரீ சர்வீஸ் அதுக்கும் மீட்டர் இருக்குமானாரு. அதாவது எல்லா இணைப்புகளுக்கும் மீட்டர் பொருத்தப்படும், மீட்டர் வேலை செய்யும். சிஜிஎம்மாக இருந்தாலும் அவர் என்ன சொல்வார்னா, என்னுடைய தொலைபேசியில் இவ்வளவு கால் இருக்குது, இதுக்கு எல்லாம் டிபார்ட்மெண்ட் வேலைக்காகவும் சர்வீஸ்க்காகவும் பயன்படுத்தினேன்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாரு. பணம் வரும், பில்லு வரும், சர்டிஃபிகேட் கொடுப்பாரு. அப்போது இந்த 323 742 லைனுக்கு ஏன் பில்லு வரல? பில்லு ஏன் வரல? மீட்டர் இல்லாமல் எந்த இணைப்பும் இருக்காது. அப்போ இது திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு மோசடி, லாபம் அடைய வேண்டும் என்பதற்காக நடத்தப்பட்ட ஏற்பாடு. 1,20,00,000 ரூபாய்னா இன்னைக்கு அந்த 742க்கு வாடகை கட்டணம் மட்டுமே 200 கோடிக்கு மேலே. இப்போ என்னை போன்றவர்கள் சொல்லிகிட்டு இருக்கோம் பாருங்கள், ஆந்திராவில், கர்நாடகாவில், கேரளாவில் கணக்கெடுத்தால் சன் டிவி செயல்படுகிற அந்த 4 தென் மாநிலங்களில் இது ஆயிரக்கணக்கான கோடி. இதை எங்கே கொண்டு நிறுத்தியிருக்காங்க? எனக்கு அச்சமாக இருக்கிறது. அடுத்த வார என்கொயரியில் இது 1 கோடிக்கு கீழே உள்ள அஃபென்ஸு, இதை சிபிஐ எடுத்திருக்கவே வேணாம் அப்படின்னு ஏதாவது ஒரு கருத்து சொல்லுவாங்களா? சிபிஐ இதை ஸ்ட்ராங் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா?
will it be stronger next time in September 14th? கேன்சலேஷன் ஆஃப் பெயிலுக்கு போயிருக்க வேண்டியில்லையா ஹைகோர்ட்டில்? இப்போ சிபிஐ வந்து மரானுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோ, அப்போ கேன்சலேஷனுக்கே போயிருக்க வேண்டியில்லை ஹைகோர்ட்டில். அவர் வந்து விட்டு விசாரிச்சுட்டாங்க, எங்கே டெல்லியில் கூப்பிட்டு விசாரிச்சுட்டாங்க. ஆகவே இந்த சிபிஐ வந்து தன்னுடைய இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர்ஸ், புலனாய்வுத்துறை அதிபர் எந்தெந்த உபயோகப்படுத்துகிறார்களோ, எந்தெந்த வசதிகள் இருக்கிறதோ அத்தனையும் சட்டப்பிரகாரம் உபயோகப்படுத்துறதுக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது. ஆகவே தான் கைது, போலீஸ் கஸ்டடி, இன்டராகேஷன், இவர் சொல்கிறாப்புல இன்டராகேஷனில் 3rd டிகிரிலாம் யூஸ் பண்ணுறதுக்கு முடியாது, ஏன்னா எல்லாம் ஒயிட் காலர் கிரைம் இது. ஆனால் இந்த லை டிடெக்டர்னு சொன்னார். இந்த லை டிடெக்டரு, பிரைன் மேப்பிங்கு, நார்காட்டிக்ஸ் டெக்ஸ்ட், இதெல்லாம் சயின்டிஃபிக் வே ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். என்னை பொறுத்தவரையில் உலகத்தினுடைய காவல்துறையை நான் சொல்லுவேன், எல்லாம் 3rd டிகிரி தான் ஃபேமஸ். 3rd டிகிரி தான் பேசுவீங்க நீங்கள். வாட் இஸ் 1st டிகிரி அண்ட் 2nd டிகிரின்னு யாராவது உங்களுக்கு தெரியுமா? இது வந்து எந்த போலீஸாலும் சொல்லி கொடுத்துருக்கிறார்களா? சொல்லுங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் என்னன்னா, 1st டிகிரினா இப்போ மாறனுக்கு சம்மன் அனுப்பிச்சாங்க, வந்தார், விசாரணை பண்ணார். விசாரணை பண்ணும்போது அவர் என்ன பண்ணார், வாயை மூடிக்கிட்டு ஏதோ கம்முன்னு இருக்கிறாரு. இல்லை ஆர்டிஐயில் நான் போட்டேன், எனக்கு ஒரே ஒரு டெலிஃபோன் தான் என் பேரில் இருக்குது, நீங்கள் 323ன்னு சொல்கிறீங்க, இது பொய் அப்படின்னு அவர் குற்றவாளி. ஆகவே அப்படி தான் சொல்லுவார், நான் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு அடுத்தலாம் 2வது, அது 1st டிகிரி. 2வது டிகிரி ஆகப்பட்டது தான் இந்த இவர் வந்து சொல்லவே மாட்டேன்றாரு, இவர் உண்மையை மறைச்சி, அதாவது இன்வெஸ்டிகேஷனுக்கே டோட்டலாக சொல்லிட்டு இருக்காரு. ஒத்துழைக்க மறுக்கிறது வேற, ஆனா உண்மைக்கு புறம்பாகவே இவர் குற்றமே நான் ஒரு போட்டு தான் வச்சிருக்கிறேன்னு சொல்றது புஸ்தகத்தில். ஆகவே இவரை வந்து நான் கஸ்டடி எடுத்து விசாரிக்கணும்னு தான் போலீஸ்க்கு இது கேட்டது. அப்படி கேட்கும்போது அந்த கஸ்டடின்னு வரும்போது தான் சயின்டிஃபிக் மெத்தடை யூஸ் பண்ணுவோம். லை டிடெக்டரு, பிரைன் மேப்பிங், நார்கோ அனாலிசிஸ், இதெல்லாம் நாங்கள் யூஸ் பண்ணுறது கிடையாது. சயின்டிஃபிக் ஆஃபீஸர்ஸை வச்சுக்கிட்டு, ஃபோரென்சிக் சயின்ஸ் லெபார்ட்டரி வச்சுட்டு சயின்டிஃபிக் மெத்தடாக இன்டராகேஷன் தான் 2nd டிகிரி மெத்தட். இதுவே இப்போ நம் பல வழக்குகள் விசாரணையின் போக்கு வேறையாக இருக்கலாம், ஆனால் இறுதியில் நீதி கிடைத்திருக்கிறது. இப்போ அடுத்த கட்டத்தில் நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறதா? நெக்ஸ்ட் ஸ்டேஜ் எப்படி இருக்கும்னு நீங்கள் ஆன்டிசிபேட் பண்ணுறீங்க சார்? எனி மேட்டர் sub judice பெண்டிங் இன் த கோர்ட், தட் அது வந்து காலம்தான், ஆவணங்களை பொறுத்து. ஆனால் இன்னமும் நமக்கு நீதி அரசர்கள் மீதும் உச்ச நீதிமன்றத்தின் மீதும் நமக்கு மிகுந்த நம்பிக்கை இருக்கிறது. நிச்சயமாக நல்லது நடந்தே தீரும். இந்த நாடு பல வித்தியாசமான தீர்ப்புகளையும் பார்த்துருக்கிறது. சொன்ன மாதிரி சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன் கொடுக்கலாம், இந்த கேஸே வந்திருக்காது. ஆனாலும் இந்த கட்டத்தில் பல தொலைக்காட்சி ஊடகங்கள் இதை பற்றி பேசவே பயந்து கொண்டிருக்கிற நேரத்தில் இதை தொலைக்காட்சி வாயிலாக நேயர்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக உங்கள் மூவரையும் அழைத்தோம். உங்கள் நேரத்தை எங்களோடு ஒதுக்கியதற்காக உங்கள் மூவருக்கும் மிக்க நன்றி, வணக்கம். நேயர்களே, மீண்டும் நடந்தது என்ற நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம்.